நினைவு பேருரைகளின் 34வது அமர்வுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் உளமாற வரவேற்கின்றேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புதிய முகங்கள் தெரிகிறது. எனவே இந்த அமர்வுக்கு புதிதாக வருகை தந்திருக்கிற உங்களை மிகச்சிறப்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். ஆளுமை உருவாக்கத்தின் மிக முக்கியமான பருவமாக கருதப்படும் 13 முதல் 19 வயதை சார்ந்த 10 பருவத்தினர் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்வு சூழலை எதிர்கொண்டு வருகின்றார்கள். பல்வேறு காரணிகளால் உடைந்து கொண்டிருக்கும் குடும்பம் என்னும் மனித வாழ்வின் அடிப்படை கட்டமைப்பு, சமூக ஊடக மயக்கம், அழுத்தமான கல்வி சூழல், நுகர்வு கலாச்சாரத்தின் அதீத தாக்கம், நியாயப்படுத்தப்படும் அறநெறியற்ற வாழ்க்கை முறைகள் போன்றவை 10 பருவத்தினரின் சுய அடையாளத்தை பெரிதும் கேள்விக்குறியாக்கியுள்ளன. நமது சமூகத்தின் எதிர்காலம் மட்டுமல்ல, நிகழ்காலமும் அவர்கள்தான் என்பதை கருத்தில் கொண்டு 10 பருவத்தினரை குறித்த அக்கறைகளை சுமந்து நிற்கிறது இன்றைய 34வது அமர்வு. 10 பருவத்தினர் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ற தலைப்பில் பேருரையாற்ற வருகை தந்திருப்பவர் முனைவர் பணி ஆல்வின் மதன்ராஜ் அவர்கள். நம்மில் பலருக்கும் அறிமுகமான நமது மறை மாவட்டத்தின் அருள் பணியாளராகிய இவர் இக்காலத்தின் மிக பெரும் தேவையாகிய ஆளுமை உருவாக்கம், ஆற்றுப்படுத்துதல் போன்ற உளவியல் சார் பணிகளில், உருவாக்க பணிகளில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி வருகிறார். தனது முனைவர் பட்டத்தை உளவியலில் பெற்ற இவர் தற்போது முட்டம் ஆஞ்சி சுவாமி கல்வியியல் கல்லூரியின் தாளாளராக பணிபுரிந்து வருகிறார். தொடர் பயிற்சிகளின் மூலம் நல்ல ஆளுமைகளை, நல்ல குழந்தைகளை, நல்ல இளைஞர்களை, நல்ல மூத்தவர்களை நம் சமூகத்தில் உருவாக்க முடியும் என்பதில் பெரிதும் நம்பிக்கை கொண்ட பணி ஆல்வின் மதன்ராஜ் அவர்களை இன்றைய அமர்வுக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். நமது அன்பின் அடையாளமாக செடியை வழங்கி வாழ்த்து சொல்ல திரு அபிரகாம் லிங்கன் அவர்களை அழைக்கின்றேன். திருமதி கீதா அவர்கள் ரயில்வே துறையில் 35 ஆண்டுகால அனுபவம் பெற்றவர். பெண்களின் ஒருங்கிணைந்த உருவாக்க பணிகளில் துணை நின்று நமது மறை மாவட்டத்தின் பெண்கள் அருள் பணி குழுவின் மறை மாவட்ட செயற்குழு உறுப்பினராகவும், தேவசகாயம் மவுண்ட் மறைவட்ட செயலராகவும், கருத்தாளராகவும் தனது சமூக பங்களிப்பை தந்து வருகிறார். ஆயர் லியோன் நினைவு பேருரைகளில் ஆக்கப்பூர்வமான பங்கேற்பையும் பங்களிப்பையும் தந்து கொண்டிருப்பவர். அவரை நம் மத்தியில் வரவேற்று நமது அன்பின் அடையாளமாக செடியை வழங்கி வாழ்த்து சொல்ல திருமதி லீனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தேங்க்யூ. இன்றைய அமர்வுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை சிறப்பாக வரவேற்று இப்பேருரை பயனுள்ளதாக அமைய வாழ்த்துகின்றேன். அமர்வை தொடர்ந்து வழிநடத்துமாறு திருமதி கீதா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. இன்றைய தலைப்பு 10 எதிர்கொள்ளும் சவால்கள். நான் அந்த கருத்தியலுக்குள், அந்த உலகத்திற்குள் தற்போது நான் செல்ல முயலவில்லை. அதை பேருரையாளர் அவர்கள் விவரித்து கூடுவார்கள். அதற்கு முன்னால் அதற்காக நாம் இந்த 10 எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் என்பதை ஒரு சில காரியங்கள் மூலமாக கூறினால் நலமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே
அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. இந்த பாடலின் வரிகளை கேட்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் வருவதுண்டு. எந்த தாயாவது தனது குழந்தையை தீய வழியில் நடத்துவதற்கு முயற்சிப்பாளா என்று இத்தனை காலமும் நான் அந்த பாடல் மேல் எனக்கு ஒரு எரிச்சலும் கோபமும் உண்டு. தற்போது ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இந்த தலைப்பிற்கு நீங்கள் ஒரு நெறியாளுகை செய்ய வேண்டும் என்று கூறிய போது சிரித்தேன். சிரிப்பு மாத்திரமே எனக்கு பதிலாக இருந்தது. ஏனெனில் இதற்கு நான் தகுதியா? அப்படி ஒரு கேள்விக்குறி என் மனதில் ஓடியது. அதனால் நான் சரி ஃபாதர் அதோடு முடித்து விட்டேன். அப்போதுதான் இந்த பாடலின் வரிகள் எனக்கு தோன்றியதற்கு எரிச்சல் வந்ததற்கான காரணத்தை ஆய்வு செய்ய தொடங்கினேன். அப்போது அந்த சினிமாவில் உள்ள இந்த பாடலை பாடியவர் மகன், செல்வ செழிப்பில் வளர்ந்த மகன் இந்த பாடலை பாடுகிறார். துவக்கத்தில் தாய் அந்த பாடலை தாலாட்டு பாடலாக பாடியிருப்பார். அந்த பாடலின் வரிகளை நான் ஆய்ந்தபோது அந்த தாய் பாடியது, என்னென்ன தேவை உன் உள்ளம் மகிழ்ந்திட என்பதை சொல்லிவிடு, என்றும் இல்லை எனும் சொல்லை நீ சொல்ல நான் அதை கேட்பதை மாற்றிவிடு. எப்படிப்பட்ட ஒரு செல்லத்தனமான வாழ்க்கை அந்த குழந்தைக்கு அவர்கள் கொடுத்து வளர்த்தார்கள். அது எப்படிப்பட்ட தீய வழியில் கொண்டு போய்விட்டது. இதனால் தான் அந்த மகன் பாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. 11 பருவம் என்ன, இளங்கன்று பயம் அறியாது. கேட்டது என சின்ன குழந்தை சொல்லுவான், சுட்டு தீ சுடுன்னு சொல்லுவான், கேட்காது, சுட்ட பிறகு அடங்கி இருக்கும். இதை தான் நான் நினைப்பதுண்டு. ஏன் குழந்தைகளை பெறுவதற்கு எல்லோருக்கும் ஆர்வம்தான். இந்த சமூகத்தில் மலடி என்ற பட்டம் நமக்கு வந்துவிடக்கூடாது. அதற்காக இருவர் சேர்ந்து இணைந்து ஒரு வாரிசை உருவாக்கி சமூகத்தில் விட்டுவிட்டு ஏனோதானோ என்று வாழ்க்கை நடத்தும் போது அந்த குழந்தை எப்படிப்பட்ட சவால்களை, துன்பங்களை, கஷ்டங்களை சந்திக்கும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. அதற்காக நாம் என்ன உழைக்க வேண்டும்? பெற்றுவிட்டால் போதுமா? என்ன செய்ய வேண்டும்? பிறப்பிலிருந்தே 3 to 13 வயது வரைதான் ஒரு குழந்தையின் மூளையை மாற்றி அமைக்க முடியும், செதுக்க முடியும். அதற்கு மேல் அதில் ஒன்றும் தெரியாது, நல்லது கெட்ட அறியும் பிராயம் வந்துவிடும். அதுவரை நாம் என்ன செய்கின்றோம்? குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், நம்ம இப்போ பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓட்டம் 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 ஓட்டம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும். எந்த பெற்றோராவது தனது குழந்தை ஸ்கூலில் இருந்து வரும்போது அதில் உள்ள மாற்றம் என்ன, குழந்தையின் மாற்றம் என்ன, அந்த ஒரு நொடி பொழுதில் அன்றைக்குள்ள முகத்தில் இருந்து நாம் கண்டுபிடித்து விடலாம். அதை செய்கின்றோமா? கிடையாது. வந்தோன்னா நான் ஸ்கூல் பேக்கை தூக்கி போடு, படி படி படி. 20 மார்க் எடுக்கும் குழந்தையை 40 மார்க் எடுப்பதற்கு தயாரிக்கலாம். 20 மார்க் எடுக்கும் குழந்தையை 100 மார்க் எடுப்பதற்கு தள்ளும் போது அதன் மனநிலை எப்படிப்பட்ட நிலைக்கு மாறும்? இதை நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. உலகத்திற்காக, உலகத்தில் நமது கௌரவம் உயர்ந்து நிற்பதற்காக எல்லா குழந்தைகளும் நீட், அனைவரும் டாக்டர், அனைவரும் இன்ஜினியர் ஆகிவிட்டால் வேறு மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? குழந்தை படிப்பதற்கு என்ன தேர்வு செய்வோமோ நாம் அதில் திணிக்க கூடாது, நாம் அதில் ஆர்வம் காட்டக்கூடாது. அதற்கு தகுதி என்னதோ அதை நாம் செய்ய வேண்டும். அந்த ஒன்று செய்ய முடியாத நிலை 13 தாண்டி விட்டால் பைக் வேணா கொடுத்து தான் தீரணும். கொடுக்காம இருந்தா தற்கொலை, கொடுத்தா மரணம். இந்த ரெண்டும் தான் இந்த காலத்தில் சம்பவிச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் மாற்ற முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியவில்லை. பிடிவாத குணம் அவர்கள் மத்தியில் வளரும். நாம் என்ன செய்தோம்? மாணவ பருவம் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும்போது டீச்சர்ஸ் ஹாஃப் பேரண்ட்ஸ். அதை செய்வதற்கு டீச்சர்ஸும் காரணமாக இருக்கிறார்கள். துவக்கத்தில் பெற்றோர்கள் தங்கள் கடமைகளை டீச்சர்ஸ் மேலே சுமத்திட்டு ஃப்ரீயாக இருக்காங்க. ஏன் ஸ்கூலுக்கு போகிறாங்கல்ல, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இன்னும் அந்த ஒரு தலைப்பினா இருக்குது, டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது. எந்த மீட்டிங்கிலாவது இப்படிப்பட்ட தலைப்பினை வைத்து பிள்ளைகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று விவாதங்கள் நடந்துட்டுண்டா? சொல்லிடுவாங்க, நாளை இவன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா. இவன் வீட்டில் போய் சொல்லவே மாட்டான். ஏன்னா அப்படியே ஸ்கூலில் இந்த மெசேஜ் போனாலும் நீ வந்தனா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இதைத்தான் சொல்லுவான். வேற என்ன சொல்ல முடியும்? இந்த பிள்ளைகளை நாம் அப்படித்தான் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை ஒத்துதான் போகிறது. ஏன்னா தாய்க்கு தான் முக்கியம். தாய் பெற்று தந்தை வளர்க்க வேண்டும். சிங்கிள் பேரண்ட்ஸ் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ்? இதுதானே கொடுக்க முடியும். அதுதான் நான் சொல்லும்போது என்ன சொல்லுகிறேன் என்றால், முதலில் வரவேற்பு செய்வதற்கு ஒரு செடியை தந்தார்கள். அந்த செடி இன்னும் வச்சிட்டோம், வீட்டில் போய் அப்படி போட்டோம்.
அதுக்கு தண்ணீர் ஊற்றி உரம் வைத்து வளர்த்தால்தான் அது செடியாக வளர்ந்து ஒரு நல்லதொரு சூழலை உருவாக்கும். முந்தி வீட்டுக்கு ஒரு மரம் என்று சொன்னார்கள், இப்போ வீட்டுக்கு ஒரு செடி தான் வைக்க முடியும். இந்த செடியை போல தான் நாம் பிள்ளைகளை வளர்த்த வேண்டும். 13 சந்திக்கும் சவால்கள், சமூக மாற்றங்கள், ஊடக சந்திப்புகள் எல்லாமே அந்த தலைப்பில் அடங்கிவிடும். அதில் பேருரையாளர் விலாவாரியாக உங்களுக்கு விவரித்து விடுவார்கள். அதற்கு முன்னால் நமது கடமை என்ன, நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த முகங்கள் எல்லாம் 13 பருவத்தினர் உள்ள குழந்தைகள் உள்ளவர்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள். அதனால் அது மிக்க சந்தோஷப்பட வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் அப்படித்தான். நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன், வேற ஒன்றுமே இல்லை. பெற்றோர்கள் செய்யும் தவறுக்கு நான் அண்ணா பஸ் ஸ்டாண்டில் டியூட்டி பண்ணின போது பால்பண்ண ஜங்ஷன்லேருந்து பஸ் ஏறுவேன். அப்போ மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக்கல் உள்ள அந்த கட்ட வண்டி பஸ், பச்சை பஸ் வரும். அதில் பார்க்கும்போது நமக்கு ஸ்டாண்டிங் தான். அதில் ஒரு பையன் ஜன்னல் பக்கத்தில் இருப்பான். அவன் அங்கேருந்து எச்சில் துப்பிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் முதல் நாள் கவனித்தேன், 2ஆம் நாள் கவனித்தேன், இவன் என்னதும் பார்க்க என்னதும் போட்டிருக்கானோ அப்படிதான் எனக்கு சந்தேகமாக இருந்தது. பஸ் ஸ்டாண்டில் அந்த பையன் இறங்கும் போதும் கவனித்தேன், அவன் எச்சில் துப்பினான். 4ஆவது நாளில் பேப்பரில் வருகிறது, அந்த பையன் இறந்து விட்டான். என்ன, சுசீந்திரம் பக்கத்தில் உள்ள பையன் நாய் அவனை பிராண்டி இருக்கிறது அல்லது கடித்திருக்கிறது. அவன் நண்பர்களுக்கு தெரியாதா? வீட்டில் உள்ளவர்கள் கவனிக்கவில்லையா அந்த பையனை? பொதுவாக போகின்ற ஒரு நான் அந்த பையன் சும்மா துப்பிக்கிட்டே இருந்ததை கவனிச்சிருக்கேன். அந்த வீட்டில் உள்ளவங்க கவனிக்கல. இதுதான் பிள்ளைகளை பெற்றோர் கவனிக்கக்கூடிய நிலை. அது என் மனதை பெரும்பாலும் பாதித்தது ஒவ்வொரு காலகட்டத்திலும். ஏனெனில் சினிமா பாடல்கள் நமக்கு ஒரு எரிச்சலையும் தரலாம், ஆனால் சினிமா பாடல் வரிகள் நமக்கு அறிவுரைவாகவும் இருக்கும். ஒரு நீளமான பாடல் உண்டு, அதிலிருந்து சில வரிகளை நான் தேர்ந்தெடுத்தேன். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், உயிரை கிள்ளாத உறவை கேட்டேன், பலிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன், பாசாங்கில்லாத பாசம் கேட்டேன், தலையை கோதும் விரலை கேட்டேன், நன்றி கெடாத நட்பை கேட்டேன், சொன்னது கேட்கும் உள்ளம் கேட்டேன், சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன், மூடி இல்லாத முகங்கள் கேட்டேன், போலி இல்லாத புன்னகை கேட்டேன், தவழும் வயதில் தாய்ப்பால் கேட்டேன், காசே வேண்டாம் கருணை கேட்டேன், தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்டேன், குறைந்தபட்ச அன்பை கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, இதிலே எதுவும் நடக்கவில்லை. என் மனதை தொட்ட இந்த சில வரிகளைத்தான் நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். நமது வளர்ப்பு, நம் குழந்தைகளை நாம் எந்த வழியில் கொண்டு செல்கின்றோம், நாம் உணர்கின்றோமா? அது பொறுப்பில்லாத தன்மை. என்னவோ பெற்றோ யாரோ வளர்க்கட்டு, நாம் வளர்க்க வேண்டும். காசு முக்கியம், அதனோடு நாம் பெற்ற குழந்தைகளின் எதிர்காலம் முக்கியம், படிப்பு முக்கியம். நாட்டில் அவர்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு உயர்தர கல்வி அவசியம், தகுதிக்கேற்ற வாழ்க்கை முக்கியம். இதை தவிர்த்து எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் உயிர்ப்பித்த ஒரு உயிர், அந்த உயிர் சமூகத்தில் முக்கியத்துவம் நல்லவனாக வாழ வேண்டும் என்றால் அதில் நமது பங்கேற்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்துதான் பிள்ளைகளை வளர்த்த வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் சொல்லுவதை பொறுமையாக கேட்க வேண்டும், பொறுமையாக பிள்ளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் மொபைல். இப்போ எந்த ஒரு பிள்ளையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவது தீயவனாவது செல்போன் வளர்ப்பதில்லை. இப்போ அப்படி உள்ள சிச்சுவேஷன் வந்துட்டு மொபைல் ஃபோன் வாழ்க்கை, நமது வாழ்க்கையில் அது மேக்சிமம். அதுதான் நம்ம அம்மையே எப்பவுமே ஃபோனில் இருக்கிற பிள்ளைய நோட் பண்ண முடியுமா? வீடு எப்படி இருக்கிறது? தீவாக இருக்கிறது. ஒரு தாயின் தாப்பன் 2 குழந்தைகள், 4 ரூம் கட்டிடுவோம். எல்லாம் அவங்க தனித்தனியாக பார்த்துக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு அக்கறை இல்லை. ஏன் ஹைஃபை, நம்ம லைஃப் ஸ்டாண்டர்ட் லைஃப், நம்ம ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு வேண்டி என்ன சொல்லுவோம், இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை அவர்களுக்கு அமைத்து கொடுத்து பிள்ளைகளுக்கு எது தேவை இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், குடிக்க கஞ்சி கிடையாது, ஏழையான குடும்பத்தில் உள்ளது. என் பிள்ளை அப்படிப்பட்ட கஷ்டமே படப்படாது, அவன் ரொம்ப சௌரியமாக வளரணும். உட
அவனை கேட்ட உடனே எப்படி ரேஸ் பைக், அது என்ன கேட்டாலும் அவன் கேட்க பிடிவாதமாக இருப்பான். அவன் கேட்கக்கூடிய பிடிவாதத்தை வளர்த்து விட்டது நமது கையில் இருக்கிறது. அவனாக கேட்கவில்லை, அவனை அப்படி கேட்பதற்கு நாம் உருவாக்கி விட்டிருக்கிறோம். இதுதான் 13 வயதிற்கு பிறகு அந்த குழந்தை நம்ம பிடிவாத குணத்துடன் மாறுகிறது. எதையும் சாதித்து விடலாம், பிடிவாதத்தால் எதையுமே நமக்கு கிடைத்து விடும் என்ற நம்பிக்கையை அந்த குழந்தைகளுக்கு ஊட்டியது முதலில் பெற்றோர். பெற்றோருக்கு பிறகுதான் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் என்ன கவனம் பண்ணாங்க? அவங்க பிள்ளைங்களையே டயசிசன் ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க. இங்கே வந்து எஜுகேஷன் நல்லா இல்லைன்னு வேலை ஸ்கூலில் பார்த்து போவாங்க. அதுதான் டீச்சர்ஸ். அவங்க பிள்ளைகளை கண்ணும் கருத்தும் 50 பிள்ளை 40 பிள்ளை ஒரு ஸ்கூலில் இருக்குன்னா அந்த பிள்ளைங்களுக்கு குறைந்த படிப்பில் உள்ள பிள்ளைக்கு அதிக கவனம் செலுத்தணும். கிளவர் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க தட்டி கொடுத்து இப்போ இந்த பிள்ளை இந்த பையன் 40 மார்க் தான் எடுப்பான், அவனை தட்டி கொடுக்க வேண்டுமா? எல்லாரும் 100க்கு 100 எடுப்பவர்களை வைத்து ஒரு ஸ்கூலில் சென்டம் ரிசல்ட் காட்டுவதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. மார்க் அடித்தளத்தில் உள்ள மக்களுக்கு வகுப்புகள் நடத்தி அவர்களை உயர்த்து காட்டுவது தான் அந்த பள்ளிக்கு பெருமை. அதனால் நான் சொல்லுவது 13 வயதிற்கு பிறகு என்ன சவால்கள் வருகின்றது என்பதை பெயரொழியாளர்கள் கூறுவார்கள். அதற்கு முன்னால் பிள்ளை பெற்ற நாம் என்ன கடமைக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும், நமது கடமை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று பேருரையாளர் அவர்களை தலைப்புக்கு ஏற்ப பேசுவதற்கு அன்புடன் அழைக்கின்றேன். இனிய மாலை வணக்கங்கள். உண்மையிலேயே மகிழ்வோடும் நன்றி உணர்வோடும் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய அருள்பணி எட்மண்ட் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதில் மிக்க மகிழ்ச்சி, ஆயரவர்களும் வந்திருக்கிறார், என்னுடைய பேராசிரியர், மிக்க மகிழ்ச்சி, அவர்களும் பங்கெடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தலைப்பு நானும் பலருக்கு சர்க்குலேட் பண்ணும்போது எல்லாரும் சொன்னது நல்ல தலைப்பு, காலத்துக்கு தேவையான தலைப்பு. ஏன்னா பலரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. முன்னாடி 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்களை மேனேஜ் பண்ணாங்க. இப்போ ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்களை வச்சுட்டு அப்பா இந்த ஒரு பிள்ளைகளை மேய்க்கிறது இருக்கே, முன்னாடி ஈஸியாக அப்படியே நடந்துச்சு. இப்போ ஆசைக்கு ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, அது தும்முனாலும் வலிக்குது, இருமுனாலும் வலிக்குது. ஒரு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். நல்ல ஒரு தலைப்பு, உண்மையிலேயே பாராட்டுகிறேன். ஒரு சில அனுபவங்களிலிருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நான் 2012 அந்த ஆண்டுகளில் சென்னையில் ஒரு பங்கில் இருந்து என்னுடைய முனைவர் பட்டத்திற்காக படித்து கொண்டிருந்த நேரம், பக்கத்தில் ஒரு பங்குக்கு பூசை கூப்பிட்டுருந்தார், இந்த பெருங்குடி அப்படிங்கிற ஒரு பங்கு. இப்போ என்னை பூசை முடிஞ்சோடனே வழக்கமாக எப்போது போனால் சில ஆட்கள் பார்த்தா பேசுவோம், ஃபார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. இப்போ ஒருத்தர் நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவர், அவர் என்ன பார்த்துட்டு ஃபார் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பையன் வருவானே, பையன் வரல. ஐயோ ஃபாதர், அது ஏன் கேட்குறீங்க, நீங்கள் சர்ச்சில் எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடத்துறீங்களே, இந்த அடலசன் பசங்களுக்கு நீங்கள் ஏதாவது நடத்துறீங்களா ஃபாதர்? அவர் கேட்ட கேள்வி எனக்கு இப்போ ஞாபகத்தில் இருக்கு. அடுத்து அவர் சொல்கிறாரு, ஐயோ அந்த பையன் ஃபாதர் 11th படிக்கிறான், அவன் ரூமை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறான், அவனுக்கு ஒன்றும் சொல்லவும் முடியல, ஒரு பையன் எனக்கு மேலே வளர்ந்துட்டான், அவனுக்கு என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல ஃபாதர். வீட்டில் 2 பிள்ளைங்க, அந்த பையனும் ஒரு பொண்ணும். அந்த பையனோடு உள்ள அனுபவத்தை அவர் பேசினார். அதுக்கப்புறம் நானும் கடந்து போயிட்டேன். அதுபோல் அதே சமயத்தில் இன்னொரு அனுபவம், தொலைபேசியில், ஃபாதர் என் பையன் இந்த மார்ச்சில் எக்ஸாம் எழுதணும், இது பேசுனது ஜனவரி சமயத்தில், எனக்கு பல்சர் பைக் வாங்கி தந்தாதான் நான் எக்ஸாம் எழுதுவேன், இல்லைன்னா எக்ஸாம் எழுத மாட்டேன், நான் என்ன செய்ய ஃபாதர்? இதை ஒரு ஆற்றுப்படுத்துகிட்ட கேட்க முடியும், நம்ம என்ன காரை வண்டியை வாங்கி கொடுக்க முடியும்? நம்மகிட்ட கேட்குறாங்க, எனக்கு பல்சர் பைக் வாங்கி கொடுத்தாதான். அப்போ நீங்கள் ஃபாதர் ஒரு தடவை கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்ட்டு, சரி அவனை கூட்டிகிட்டு வந்தேன். அவன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, எனக்கும் வேணும், இப்படிலாம் நிறைய காரணங்கள் சொல்கிறான். அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த அம்மாட்ட சொன்னேன், அவங்களுடைய கவலை ஒரு பையன், வண்டி வாங்கி கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை,
ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற கவலை. அப்புறம் அவனுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு, ஏதாவது ஒரு சின்ன இந்த ஸ்கூட்டி இப்படிப்பட்ட சின்ன வண்டிகள் ஏதாவது அவனும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டான், எனக்கு நான் அப்படின்னு சொல்லி அப்படி போயிடுச்சு. நிறைய குடும்பங்களில் தடுமாற்றம். எனக்கு தெரிந்த குடும்ப உறவினர்கள் குடும்பங்கள்ல நான் இப்படிப்பட்ட வகுப்புகள் நிறைய பேசுகின்ற இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய பேசுவாங்க, ஃபாதர் என் பிள்ளை கொஞ்சம் கைட் பண்ணுங்க ஃபாதர், என் பிள்ளைக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க ஃபாதர், படிப்பில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறான், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இல்லை, நாங்கள் சொன்னால் அவனுக்கு புரிய மாட்டேங்குது, எப்பவும் செல்ஃபோனில் உட்காந்துருக்கிறான், அவன் வீட்டு கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கிறான், வெளியில் வர மாட்டேங்கிறான், ரிலேட்டிவ்ஸ் போனால் யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டேங்கிறான், அமைதியாக இருக்கான், எங்கேயாவது கல்யாணம் விட்டு போனால் வர மாட்டேங்கிறான், ரொம்ப ஒதுங்குறான். இதெல்லாம் சாதாரணமாக குடும்ப உறவுகளில் அதிகமாக என்னிடம் பேசப்பட்டது, காணப்பட்டவைகள். நான் இதை தயாரித்து கொண்டிருக்க சமயத்தில் நேற்றைக்கு தமிழ் இந்து பேப்பரில் நீங்கள் எத்தனை பேர் வாசிச்சிருப்பீங்கன்னு தெரியல, அவர் குணசேகரன் அப்படிங்கிறவர் அழகான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த சிறார்களுடைய குற்ற பின்னணி அதெல்லாம் எழுதியிருக்கிறார். அது எழுதியிருக்கிற சமயத்தில் அழகாக எழுதுகிறார். ஏன் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறார், அதனுடைய புள்ளிவிவரத்தை சொல்லிடுறார். 2021-22 அந்த புள்ளிவிவரத்தை தான் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த புள்ளிவிவரம் இளம் குற்றவாளிகள், அதிலும் இந்த 10 பருவத்தினர் குற்றங்கள் செய்கின்ற குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகம் அதிகம். எந்த அளவுக்கு சொன்னா, கொலை, திருட்டு, அடுத்தல வண்டி வேகம் ஓட்டு போன இப்படிப்பட்ட இல்லை, அதை தாண்டி கொலைக்கு உடந்தை, கொலை குற்றம், இதெல்லாம் நீங்க பாருங்க. 10 பருவத்தினர் செய்கின்ற கொலையா இது? நினைச்சு பார்க்க கூடியது. இந்த நிர்பயா வழக்குல ஒரு குற்றவாளி, இளம் குற்றவாளி, இந்த 10 பருவத்தை சார்ந்தவர், ஒரு விடுதலை ஆகி இருக்கிறார். அப்ப அதெல்லாம் அந்த கட்டுரையில் அவர் எழுதுறார். அப்ப இன்றைய சூழல்ல பருவத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சந்திக்கக்கூடிய சமூக, உளவியல், உடலியல், அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் சந்திக்கக்கூடிய மன பிரச்சனைகள், இவற்றை புரிந்து கொள்வது இந்த சமூகத்தினருடைய அவசியம், பெற்றோர்களுடைய அவசியம், ஆசிரியர்களுடைய அவசியம், இந்த சமூகத்தை அன்பு செய்கின்ற நம்மை போன்ற, என்னை போன்ற, உங்களை போன்ற எல்லோருடைய அவசியம். இது ஒரு 10 பருவத்தினர். இவங்க ஏதோ திடீர்னு வரக்கூடிய பருவத்தினரா இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துல வளர்ந்து தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி வீட்டுல இருந்து வர்றாங்க. இந்த பள்ளி பருவத்தினர் ஏன் இது சிக்கலான பருவம்? யாரும் சொல்லுவாங்க அடோலசன்ஸ், அது ரொம்ப கஷ்டம், ஒரு சிக்கல். நீங்க பாருங்க, இந்த அடோலசன்ஸ் பருவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் அதிகமாக என்னுடைய பயிற்சிகள், நான் நிறைய பயிற்சிகள் கொடுக்கக்கூடியவன். என்னுடைய பயிற்சிகள்ல அதிகமான பயிற்சிகள் யாரு கொடுத்திருப்பேன்னு சொன்னா ஆசிரியர்களுக்கு. பெரிய பெரிய குழுக்களை எல்லாம் சந்தித்திருக்கிறேன். ஆனா நிறைய கேள்விகள் கேட்பாங்க, ஃபாதர் இந்த பசங்களை போட்டு மேனேஜ் பண்றதுல எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டம், ரொம்ப. ஏன்னா அவங்களுடைய இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்கக்கூடிய பள்ளிகள் இன்னும் சிக்கல். இங்க ஒரு சில ஆசிரியர்கள்லாம் வந்திருக்கிறீங்க, என்கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் இந்த வகுப்புகள் வந்திருந்த, உளவியல் வகுப்புகள் வந்திருந்தவர்கள், பார் நல்ல தலைப்பு, நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த தலைப்பு பார்த்து வந்திருக்கிறவர்கள் பலர் உண்டு. கேட்கிறாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சிக்கலான ஒரு பருவம். ஏன் இது சிக்கலான பருவம்? இந்த பருவத்துல வேகமான ஒரு உடல் வளர்ச்சி இருக்குது, வேகமான ஒரு மன வளர்ச்சி இருக்கு, வேகமாக அவர்களுடைய ஒரு சமூக வளர்ச்சி. ஏன்னா ஒரு வீட்டுல கட்டுக்கோப்பா இருக்கிறவங்க திடீர்னு அவுத்துட்ட மாதிரி ஆகுறாங்க. அவங்களுக்கு யாரு? இந்த இணை தோழர்கள், இந்த பியர் குரூப்ஸ், இங்க சக தோழர்களுடைய தொடர்பு வருது. இந்த தொடர்பு சிலருக்கு பாசிட்டிவா இருக்குது, நிறைய பேருக்கு நெகட்டிவா வருது. அதுக்கு அடுத்துல அவங்க எதோடு அதிகமாக தொடர்பு கொள்றாங்களோ அவர்கள் அது மாறிக்கிட்டே இருக்கு. எனக்கு கையில் என்ன இருக்குது? செல்போன். அதற்கு அடுத்தபடியாக உடல் மாற்றம் தருகின்ற பாலுணர்வு தூண்டல்கள், அது ஒரு பக்கம். இது எல்லாம் என்ன செய்யுது? இந்த சரியான திசை எது என்கிறத இவர்களுடைய அறிவும் சரியாக கணிப்பதில்லை. இந்த அறிவு சரியான வளர்ச்சி என்பது அவங்களுடைய இந்த ஃபோர் ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சொல்லுவாங்க, அந்த முன்மூளை சொல்லுவாங்க, அது வளரும், ஆனா முதிர்ச்சி அடையாது. அது 20 வயதுக்கு மேலதான் முதிர்ச்சி அடையும். அவங்க கூட்டிய அந்த இம்பல்சிவ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வேகமா டக்கு டக்குன்னு எரிஞ்சு விழுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்களுக்கு அதை பேசுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட சில மாற்றங்கள்னால நம்ம ஈஸியா உடனே சொல்லுவோம், ஒரு சிக்கலான ஒரு பருவம், ஒரு கஷ்டமான ஒரு பருவம். கண்டிப்பாக இது ஒரு சிக்கலான பருவம். ஏன்னா பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்க தெரியாது. ஏன்னா பேரண்ட்ஸுக்கு இப்படிப்பட்ட பருவத்தில் எப்படி கையாள வேண்டும், எப்படி அவர்களுக்கு உடனிருந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற
அறிவியல் பூர்வமான உண்மைகள் தெரியல. என்கிட்ட இந்த அடலசன்ஸ் காலத்தில் பிரச்சனைகளை பற்றி பேசினேன், இந்த ஒரு தலைப்பு பற்றி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய உறவினர் அவங்க பையனை பற்றியெல்லாம் நான் பலமுறை நான் கைட் பண்ணியிருக்கிறேன், அவங்ககிட்ட நிறைய பேசியிருக்கிறேன். அவங்க கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை, ஃபாதர், என்னுடைய ஸ்டடியில் நான் நிறைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ்டெல்லாம் நான் பேசியிருப்பேன். எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளோடு அதிக நேரம் செலவு செய்தார்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, தடுமாற்றம் குறைவு. அவங்க சொன்ன ஒற்றை வரியில அழகா சொல்லிட்டாங்க, எந்த வீட்டில் பெற்றோர்கள் பிள்ளைகளோடு அதிக தொடர்பில் இருக்கிறார்களோ, நேரம் செலவு செய்கிறார்களோ அந்த வீட்டில் பிள்ளைகளுடைய தடுமாற்றம் குறைவு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எளிதாக இது ஒரு சிக்கலான பருவம் கண்டிப்பாக. காரணம் அதற்குரிய வெவ்வேறு விதமான மாற்றங்கள் அது எல்லாமே நமக்கு அமைந்து விடுகிறது. பாருங்க, இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு கேள்வி கேட்டால் 10 பருவத்தினை பற்றி நமது புரிதல் கண்டிப்பாக நம்ம நிறைய சொல்லுவோம், பாசிட்டிவாக சொல்லுவோம், நெகட்டிவாக சொல்லுவோம். அதில் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டால் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் பாசிட்டிவான விஷயத்தை விட எது அதிகமாக வரும்? நெகட்டிவான விஷயம் தான் அதிகமாக வரும். இப்போ உங்ககிட்ட கேட்டாலும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் உண்டு, ஆனால் இயல்பாக நம்ம வரக்கூடியது என்ன? நெகட்டிவ். புரியுதுல? கண்டிப்பாக நமது புரிதல் சும்மா ஒரு 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 என்ன நேரத்தை என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆகவே உங்களுடைய இந்த சூழல் இதனுடைய தேவை நீங்கள் நன்றாக உணர்ந்திருப்பீர்கள். நாம் எல்லோருக்குமே புரிதல்கள் வேண்டும். இந்த 10 பருவத்தினருடைய மாற்றங்கள் பற்றிய புரிதல்கள், அவர்களுடைய வளர்ச்சி எப்படிப்பட்ட, அவர்களுடைய உளவியல் தேவைகள் என்ன, அது பற்றிய புரிதல்கள், எப்படியெல்லாம் அவர்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கு வெளிப்படுகிறது அது பற்றிய அந்த சூழலில் இருந்து நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் புரிந்துக்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒன்று. அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு, பெற்றோர்களுடைய புரிதல் என்ன? நம்ம ஒன்றை பார்க்கணும். இந்த பேரண்ட்ஸ்ல நீங்க கேட்டு பாருங்க, நாங்க 5 பேர் 7 பேர் வளர்ந்த பிரச்சனை இல்லை, இப்போ சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். கேட்டா நாங்க வாழ்ந்த காலத்துல சொன்னோட பேச்சு நிப்பாட்டியெல்லாம், கோயிலுக்கு போச்சுன்னா போக மாட்டான், மறைக்கல்வி ஏதாவது எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு ஓடலாம் அப்படின்னா அவன் பார்க்கறான். அடுத்தது இந்த சமயத்துல இதுவரைக்கும் சின்ன பிள்ளைகள் பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தவங்க விலகி போறாங்க. பேரண்ட்ஸ் அது கஷ்டமா இருக்கு, பேரண்ட்ஸ் அது கஷ்டமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா பெற்றோர்களுடைய புரிதலும் நிறைய நேரங்கள்ல இவர்களுடைய உள ஆன்மீக அவர்களுடைய சமூக தேவைகளை புரிந்து கொள்ள முடியாத, அவங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. அவங்களுக்கு தெரியல, நேரமும் இல்லை. ரெண்டாவது அவங்களுக்கு இப்படி இதெல்லாம் இதனுடைய வளர்ச்சியினுடைய ஒரு இயல்பு. ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்களேன். இன்னைக்கு எரிக் எரிக்சனுடைய ஒரு உளவியல் கோட்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டியினுடைய ஃபார்மேஷன் எப்படி கிடைக்குதுன்னு சொன்னா அவர் சொல்றாரு, குழந்தை பருவத்தில் பெற்றோரிலிருந்து வருகின்ற இந்த ஃபார்மேஷன் அடுத்த நிலையில அவங்க இந்த இணை தோழர்களோடு கொண்டிருக்கக்கூடிய உறவு இருக்கு பாத்தீங்களா, இந்த பியர் குரூப் ரிலேஷன்ஷிப், இதுதான் அவங்களுடைய ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம் சொல்றார். ஆனா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க ரொம்ப பிள்ளைகள் சக தோழர்களோடு ரொம்ப பேசுறாங்க, நீ அங்க போகாத இங்க போகாத, நீ எப்ப வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரம் வர மாட்டேங்கிற, நிறைய கட்டுப்பாடுகள், அதெல்லாம் நமக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் நீங்க இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆசிரியர்களுடைய புரிதல்கள் என்ன அதிகமாக அவங்களோட ரிலேட் பண்றாங்க. ஆசிரியருடைய புரிதல் இன்றைக்கு வாழுகின்ற நீ வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சோசியல் சைக்காலஜியில் ஆல்பர்ட் பண்டோராவுடைய ஒரு கான்செப்ட் சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்கிங்க. எதை நாம் பார்க்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம், எதை நாம் அதிகம் அனுபவிக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். அப்போ இன்றைக்கு பிள்ளைகள் எதை பார்க்குறாங்க, எதை அனுபவிக்கிறாங்க, எதை கேட்குறாங்க? மொபைல், டிவி, அதுக்கடுத்துல பியர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கு அடுத்தபடியாக இவங்களுக்கு பாடங்கள்லாம் ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இல்லை. ஐயோ காலையிலேருந்து சாயந்தரம் ஒரு டீச்சர் சொல்கிறாரு, ஒரு ஸ்கூலில் முடிச்சுட்டு நான் வெளியில் வரேன், அவங்க பயங்கர பிரச்சனை, நல்லா செமினார்லாம் நல்லபடியாக இருந்து அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய வைஸ் பிரின்சிபல் என்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, ஃபாதர் ஒரு நிமிஷம் அந்த பிள்ளைகளுடைய மனநிலை யோசிச்சு பார்க்கணும் ஃபாதர், காலையில் 7 மணிக்கு வராங்க, சாயந்தரம் 8 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க, அதே ஷூ அதே சாங்ஸு, இப்படி அந்த பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஃபாதர்? யோசித்து பாருங்க.
சில ஸ்கூல்ல ஏதாவது 7 மணி, காலைல 6 மணிக்கு 5 மணிக்கு ஓடுற ஸ்கூல்ஸ் எல்லாமே இன்னைக்கு நகர்ப்புறத்தில் இன்னைக்கு வந்துடுச்சு. அப்போ நீங்க பாருங்க, அப்போ நம்ம எப்படி நம்ம இந்த பிள்ளைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க இந்த லைஃப் நினைக்கும் போது இந்த ஒரு ஸ்டேஜ், ஒரு அடலசன்ஸ் புரியுதுல்ல, ஒரு 10 பருவம், ஒரு அடலசன்ஸ் ஸ்டேஜில் நாங்கள் இருக்கிறோம். எப்படி அவங்கள புரிந்து கொள்ள, அவங்களை எப்படி ரசிக்கிறாங்க. காரணம், இந்த பருவத்தில் அவங்களோட எழுகின்ற ஒரு முக்கியமான கேள்வி, நான் யார்? Who am I? நான் யார்? இந்த கேள்வி அவங்க கிட்ட இருக்கும். அது எரிகேல்ஸ் ரொம்ப சொல்லுவார், Who am I? இந்த ஐடென்டிட்டி அவங்களுக்கு தெளிவா கிடைச்சுன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான், எஸ் என்னோட ஐடென்டிட்டி, எஸ் நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், என்ன ஒரு மதிப்பு இருக்கு, என்ன ஏற்றுக்கொள்றாங்க, எனக்கு சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, என்னால சில சாதிக்க முடியும், ஒரு அச்சீவ்மெண்ட் என்கிட்ட இருக்குது, ஒரு கமிட்மெண்ட் என்கிட்ட இருக்குது. அப்போ இது எல்லாமே இந்த 10 பருவத்தை பற்றி சிந்திக்கும் போது எழுகின்ற வேறு புரிதல்கள், உணர்வுகள். ஓகே ஃபைன். அடுத்தது, அப்போ இன்னைக்கு இந்த 3 முக்கியமான நோக்கங்களை தான் பார்க்க போறோம். அவங்க எப்படி அவங்களுடைய மாற்றங்களை நம்ம புரிந்து கொள்வது, ரெண்டாவது அவங்களை எப்படி நம்ம ஒரு பெற்றோராக, ஒரு ஆசிரியராக எப்படி நம்ம சப்போர்ட் பண்றது, எப்படி அரவணைக்கிறது, எப்படி நம்ம அவங்கள கொஞ்சம் நம்ம ஒரு அன்பு காட்டுவது. நீ அவங்கள எதிர்மறையை பார்ப்பதில்லை, இது அவர்களுடைய ஒரு மாற்றங்கள். அந்த மாற்றங்களை எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணுவது, இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மூணாவது முக்கியமாக எப்படி நம்ம வழிகாட்டுதல் கொடுக்கலாம். இன்னைக்கு அவங்களுக்கு வழிகாட்டுதல் சில நேரங்களில் ஒரு ஆற்றுப்படுத்துகின்ற கூட்டிட்டு போகணும், சில நேரங்களில் ஒரு எளிமையாக வழிகாட்டுதல்லாம் இருக்கும். முன்னாடி நீங்க பாருங்க, கூட்டு குடும்பம், யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, நீ அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு மாடல்ஸ் நிறைய குறைஞ்சு போயிட்டாங்க. ரிலீஜியஸ்ல மாடல்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு அதே போல சமூக தளத்தில் நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் மாதிரிகள் எல்லாம் இன்னைக்கு குறைந்து போய், அப்போ எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை நம்ம கொடுக்கலாம். ஓகே ஃபைன். அப்போ இன்னைக்கு இந்த 10 பருவம் அப்படிங்கிறது ஒரு உடல், உணர்ச்சி, அறிவாற்றல் மற்றும் சமூக மாற்றங்கள். இது ஒரு பாருங்க, இந்த இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 13 முன்னாடிலாம் நான் இப்போ நிறைய வாஸ்த சமயத்தில் இந்த 10 பருவம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொன்னா 13 வயது அப்படிங்கிறது தான், 12-13 வயது தான் சொன்னாங்க. இப்போ எப்போ பருவம் அடைதல் வருதோ அப்போதுலேருந்து ஆரம்பிக்கும். ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி. அப்போ நீ பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் பருவம் அடைதல் எத்தனை வயசு? 10 வயசு, 11 வயசு. அப்படின்னா 10 பருவம் எப்போ ஆரம்பிக்குது? 10 வயசு 11 வயசுலே ஆரம்பிக்குது. ஆண்களுக்கு ஒரு 1.5 வருடம் 2 வருடம் லேட்டாக அப்படி ஆரம்பிக்குது அவர்களுடைய பருவம் அடைதல் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு. அப்போ அவங்களுடைய உடல், அடுத்தல அறிவு, அடுத்தல மன வளர்ச்சி, இது எப்படிப்பட்ட அவர்களுடைய மாற்றத்தை இந்த குறிப்பிட்ட காலத்தில், அப்போ 10 வயது இல்லைன்னா 11 வயதுல இருந்து ஆரம்பிக்கக்கூடியது கிட்டத்தட்ட 18-19 வயது வரை இதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது. அப்போ இதனுடைய தொடர்ச்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், இவற்றை பற்றிய ஒரு ஆழமான ஒரு புரிதலை நாம் கொண்டிருக்கிறது தான் இந்த 10 பருவம் கொண்டிருப்போம். ஓகே, அடுத்து பாருங்க, நீ பாருங்க இந்த ஸ்டேஜஸ் பாருங்க. குழந்தை, அதுக்கு அடுத்தல மிட் லைஃப், அடுத்தல இந்த குழந்தையினுடைய அடுத்தல விளையாட்டு பருவம். முதல்ல பார்த்தீங்கன்னா சின்ன மழலை பருவம், அதுக்கு அடுத்தபடியாக குழந்தை, அடுத்தல மிடில் சைல்டுன்னு சொல்லுவாங்க, இடைநிலை, அதுக்கு அடுத்தல அடுத்த ஒரு குழந்தை பருவம், அடுத்த 3ஆம் நிலையில் தான் ஒரு அடலசன்ஸ், அதுக்கு அடுத்தல பாருங்க ஒரு வளர்ந்த பருவம், அடுத்தல தாத்தா, இப்படி ஒரு ஸ்டேஜஸ். அப்போ இன்னைக்கு இன்னொரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அது கோட்பாடு பின்னணியில நம்ம புரிஞ்சுக்கணும். நான் அதை அழுத்தமா சொல்ல விரும்புகிறேன். இந்த 10 பருவத்தை பற்றிய புரிதலுக்கு இவர்கள் ஒரு கடந்த காலத்தை கடந்துதான் வந்திருக்கிறார். இவர்கள் ஏதோ ஒரு 10 பருவங்கிற திடீர்னு வருவதல்ல. இவர்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களை சுமந்து அதனுடைய அடுத்த கட்டம் தான் என்ன செய்றாங்க, இந்த 10 பருவத்திற்கு வராங்க. அப்போ அதற்கு முன்னாடி அவருடைய வளர்ச்சி நிலைகளில் தேக்கம் இருந்தால், தடுமாற்றம் இருந்தால், அது என்ன செய்யும், அடுத்த 10 பருவ காலத்தில் தொடரும். அப்போ குழந்தை பருவத்தில் அவர்கள் அமுக்கி அமுக்கி வைக்கப்பட்டவைகள் எப்போ உயிரோட்டம் பெறும், இந்த 10 பருவ காலத்தில் உயிரோட்டம் பெறும். அமுக்கப்பட்ட உணர்வுகள் உயிர் பெறும். அதுல உயிரோடு புதைக்கப்பட்ட உணர்ச்சிகள் 10 பருவத்தில் உயிர் பெறும். நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய டீச்சர்ஸ் என்கிட்ட சொல்லிருக்காங்க, ஃபாதர் என் பிள்ளை சின்ன பிள்ளையில நான் சொல்லுதெல்லாம் நல்லா கேட்பான், ஆனா இப்போ ஃபாதர் கேட்கவே மாட்டேங்கிறான். அப்போ அவங்ககிட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஃபாதர் எங்க அம்மா டீச்சரு, அவங்க ஸ்கூல்ல மட்டும் டீச்சர் இல்ல, வீட்லயும்
வீட்லேயும் டீச்சர், வீட்லேயும் டீச்சரு. ஐயோ நாங்க பட்ட பாடு ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவன். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ அந்த குழந்தை பருவத்தில் அவங்க என்ன பதிக்க பயந்து இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ இல்லை. அப்போ இது பெற்றோர்களுக்கு தடுமாற்றம். அப்போ நீங்க பாருங்க, அந்த வளர்ச்சியினுடைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏன் இது முக்கியமான பருவம், குழந்தை பருவத்துக்கு அடுத்தபடியா முக்கியமான பருவம்? காரணம், இந்த பருவத்தில் அவர்களிடம் எழுகின்ற மாற்றங்கள் அது அவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக இவர்களுடைய மாற்றங்களை புரிந்து கொள்வதும் வழிகாட்டுவதும் உடனிருப்பதும் அவர்களை அன்பு செய்கின்றவர்கள் செய்கின்ற மிக முக்கியமான பொறுப்பும் கடமையும் ஆகும். மனசு வச்சுட்டு ஓகே. அடுத்து சரி, இது இந்த 10 பருவத்தினர்ல அவங்க 3 நிலைகளாக பிரிக்கிறாங்க. தொடக்க 10 பருவம், இடை 10 பருவம், அடுத்தல பின் 10 பருவம், அப்படி சொல்லி 3ஆக பிரிக்கிறாங்க. இதுல அடுத்ததுல இன்னும் மிக தெளிவாக இருக்கும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்கும். இது நீங்க பாத்தீங்கன்னா 11 to 12 இந்த டைம் தான் வந்து அவர்கள் பருவம் அடைதல். அப்ப பாத்தீங்கன்னா உடலியல் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இந்த உடலியல் மாற்றங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு நிறைய தெரியும். உங்க குடும்பங்களே நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்களே உங்களுடைய வளர்ச்சியில் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு கண்டிப்பா ஒரு அவங்க ஆண்கள் இல்லை பெண்களாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மீசம் முளைக்கும், அடுத்தல வந்து இந்த கம்பு வீட்டில் முடி முளைக்கும், அடுத்தல உடலுடைய பருமன், இந்த சோல்பட்டை, அடுத்தல வந்து உடலில் வெவ்வேறு விதமான தன்மைகள், அதே போல உள்ள இருக்கக்கூடிய பாலியல் ரீதியான வெவ்வேறு விதமான உறுப்புகளுடைய வளர்ச்சி, இதெல்லாம் இதில் நடக்கக்கூடியது. இது வந்து தொடக்க 11 to 12 வரை உள்ள காலம். அடுத்தல 14 to 16 நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பியூபர்ட்டி அது ஒரு நார்மல் ஓரளவுக்கு வருகின்ற தருணத்தில் இந்த சமயத்தில் அவர்களுடைய சோசியலைசேஷன் நல்லா இருக்கும். பியர் குரூப் நிறைய ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த ஸ்டேஜில் பியர் குரூப் அவங்களுடைய இணை தோழர்கள், சக தோழர்கள், இவங்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு, பிணைப்பு, அதில் அவங்க நேரம் செலவு பண்ணுறது, இது அடுத்த நிலையில் அதுக்கு அடுத்தது. அடுத்த 3வது நிலை பார்த்தீங்கன்னா 6 to 18 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேஜ், ஓரளவுக்கு அவங்களுடைய பாடி இதெல்லாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அறிவில் தெளிவு, பார்வை. அப்போ சின்ன பிள்ளையில நிறைய தடுமாற்றம், இந்த ஒரு ஸ்டேஜில் தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய தடுமாற்றம் எல்லாம் கூர்மைப்படுத்தப்பட்டு இது என்ன ஆகுது, ஒரு விதமான நான் ஒரு பெரிய ஆள், எனக்கு இதுதான் படிப்பு, எனக்கு இதுதான் எதிர்காலம், இதுதான் என்னுடைய வேலை சார்ந்த ஒரு ஒகேஷனல் சாய்ஸ், ஒரு வேலை சார்ந்த பணி சார்ந்த ஒரு பொறுப்பு என்கிற ஒரு பார்வை அவங்களுக்கு கிடைக்கும். இது அடோலசன்ஸ்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு. அடுத்தது இதனுடைய கொஞ்சம் விளக்கமாக நீங்க பார்க்கல வெவ்வேறு விதமான சேஞ்சஸ். இது உங்களுடைய குரூப் இருக்குன்னு சொன்னா நான் அந்த பிபிடி கூட தரேன், நீங்க பார்த்துக்கலாம். நீங்க சொன்ன விஷயங்கள் தான் அதுல சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இதுல உடல் வளர்ச்சி, அதோட அறிவு, இமோஷனல், அந்த மாதிரி ஆஸ்பெக்ட், அதுல ஒவ்வொரு சமயத்திலும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் அல்ல. மிக முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தொடக்க அடோலசன்ட் ஸ்டேஜ் 10 பருவத்தில் உடல் வளர்ச்சியில் அதிக கவனம், அதை ஒட்டி நிறைய பயங்கள், அதை ஒட்டி நிறைய சிந்தனைகள், அதெல்லாம் நிறைய இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இமோஷனலா சோசியல் ஃப்ரெண்ட்ஷிப், அடுத்தல வந்து பியர் குரூப், இதெல்லாம் கொஞ்சம் அறிவார்ந்த. இதுல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோட்பாடு ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதுக்கு அடுத்தபடியாக 3வது நிலையில் வரக்கூடியது அவர்களுடைய ஒரு ஐடென்டிட்டி. இதுதான் நான், இதுதான் என்னுடைய வேலை, இதுதான் நான் யோசிக்கிறேன், இதுதான் என்னுடைய ஃபியூச்சர். நல்ல அழகா நீங்க பேசுங்க. ஒரு 18 வயசு 19 வயசு பசங்கள்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, உங்களுடைய ஃபியூச்சர்னு ரொம்ப தெளிவா சொல்லுவான். இதான் ரொம்ப பெரும்பாலான இந்த 10 பருவத்தினுடைய இறுதி கட்டத்தை அடைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா வச்சிருப்பாங்க. ஆனா அதே இது அவங்களுடைய 12 வயது 13 வயதுலாம் அவ்வளவு தெளிவு இருக்காது. ஓகே ஃபைன். அடுத்தது இதுல எல்லா கோட்பாடுகளுடைய ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு கோட்பாடுல இருந்து குறிப்பாக இந்த 10 பருவத்தினர் இருக்கக்கூடிய இதுல சும்மா உங்களுடைய ஒரு பார்வைக்கும் ஒரு புரிதலுக்கும் நீங்க இதை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை வச்சேன். ஒன்று, உள்ள பகுப்பாய்வு கோட்பாடை கொடுத்த இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய பின்னணியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ், இந்த 10 பருவம் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் ஸ்டேஜ், பால் உணர்வு மிக்க முதிர்ச்சி அடைந்த ஒரு பருவம்னு சொல்றார் அவரு. அப்போ அவருடைய பார்வையிலிருந்து பார்த்தா 10 பருவம் என்பது குழந்தை பருவத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. குழந்தை பருவத்தில் அவருக்கு பெற்ற அனுபவம், ஆளுமையினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த 10 பருவம். அப்போ குழந்தை பருவம் நல்லா இல்லைன்னா 10 பருவத்தில் தாக்கம் பலமா இருக்கும். இது பேஸ்மெண்ட் வந்து குழந்தை பருவம். அதனால விவேக்குடைய ஒரு காமெடி உண்டு இல்லை, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு.
பில்டிங் என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும், குழந்தை பருவம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்கா இருந்துன்னு சொன்னா அடுத்த பருவம் வருகின்ற இந்த 10 பருவம் இதாக இருக்கும். இதெல்லாம் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு. எரிக் எரிக்சனுடைய ஸ்டேஜில் நீங்கள் அவருடைய பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அடையாளம் தேடுகின்ற பருவம், ஐடென்டிட்டி. எஸ், நான் யார். அதுக்கு முன்னாடி ஒரு சில தேவைகள் இருக்கு. அதில் தான் அவருடைய சில காரியங்கள்லாம் சொல்ல, சுதந்திரம் தேடும், அடுத்த நல்ல முன்முயற்சி எடுக்கக்கூடிய தேடும், அதுக்கு நம்பிக்கை தேடும். இதெல்லாம் அவருடைய வெவ்வேறு விதமான குழந்தை பருவத்தினுடைய நிலை. அதெல்லாம் அவங்க அடைஞ்சு வருகின்ற தருணத்தில் என்ன ஆகுது, அடையாளம் வரல அப்படி சொன்னா என்ன, ஐடென்டிட்டி கிரைசிஸ், ஒரு குழப்பம். நான் யாரு, நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி, மற்றவங்க என்ன எப்படி பார்க்குறாங்க, மற்றவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்களா, மற்றவங்க என்ன ஏற்றுக்கொள்றாங்களா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களா. அப்போ யார் என்னை ஏற்றுக்கொள்றாங்களோ, யார் என்ன அதிக அன்பு செய்கிறாங்களோ அவங்க கிட்ட என்ன செய்வாங்க, ரொம்ப நெருக்கமாக அட்டாச்சு ஆவாங்க. ஓகே, ஃபைன். அதுக்கு அடுத்தல இந்த 3 ஜீன் பியாஜெட் பார்த்தீங்கன்னா அவர் இந்த அடலசன்ட் ஸ்டேஜில் அவர் சொல்றாரு, அவர் வெவ்வேறு விதமான அறிவு வளர்ச்சி பற்றி பேசுகின்ற தருணத்தில் அவர் சொல்லக்கூடியது, இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்மலா திங்கிங் பேட்டர்ன் வருது. அவங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஞ்சம் அப்டிராக்டா, இதுதான் கருத்து, இதுதான் இப்படித்தான் அப்படி சொல்லி கொஞ்சம் ஃபார்மலா ஒரு விஷயத்தை பற்றி சிந்திப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தனக்கென்று ஒரு சிந்தனை வகுத்துக் கொள்வதற்கும் எடுத்துக்கொள்கின்ற ஒரு பருவம். இது ரொம்ப ஃபார்முலா திங்கிங் டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான ஸ்டேஜில் அவர் சொல்லக்கூடியது ஒரு காங்கிரீட்டா, இதுதான் காங்கிரீட், சே எஸ் ஆர் நோ அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, ரீசன்ஸ் கேட்பாங்க. அதனால தான் நம்ம பேசுகின்ற தருணத்தில் அது நான் கடைசியாக பேசும்போது நான் சொல்லணும்னு நினைச்சது, ரொம்ப எது பேசினாலும் காரணத்தோடு பேச வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு மைண்டில் இந்த காரணத்துக்காகத்தான் மக்களே நான் எதை சொல்கிறேன், புரிஞ்சுக்க மக்களே, பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த 3 பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அப்புறம் சோஷியல், இந்த டெவலப்மெண்ட்டுடைய பின்னணியில் ஆளுமையினுடைய வளர்ச்சி. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லியோ விகோட்ஸி அப்படிங்கிற ஒரு சோஷியோ கல்ச்சர், அப்போ சமூக கலாச்சாரம். இப்போ நான் என்னுடைய முன்னேற்பட்டத்தை எடுத்துக்கிட்டவர் வந்து டாக்டர் சுதீர் காக்கர் சார். அவர் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு உள பகுப்பாய்வார். அவர் என்ன எதுலேருந்து பேசுகிறாரு, சமூக கலாச்சார பின்னணி எப்படி ஒரு குழந்தையை, ஒரு 10 பருவத்தினரை உருவாக்குறது. அப்போ நான் எதெல்லாம் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து எனக்கு கிடைத்த சமய கோட்பாடுகள், அறநெறிகள், நம்பிக்கைகள், இவைகள் எல்லாம் என்ன செய்து ஒரு மனிதனுடைய ஆழ்மனதில் இருக்குது. அது அவனுடைய ஆளுமையை செதுக்குகிறது. இது எல்லாமே இந்த இதுல வந்து லியோ சோசியோ கல்ச்சரல் தியரி, அடுத்த எக்காலஜிக்கல் தியரியை பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே சோசியல், இருக்கக்கூடிய சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை எல்லாமே என்ன செய்யுது, ஒரு மனிதனை, ஒரு முழுமையான ஒரு மனிதனை உருவாக்குறது அப்படிங்கிறது. வெறுமனை குடும்பம் மட்டும் அல்ல, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய வேறு விதமான அமைப்புகள். அதில் தான் நீங்கள் பாருங்க, சர்ச் பிளே பண்ணுது, பள்ளிக்கூடம் பிளே பண்ணுது, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய வேறு விதமான அமைப்புகள் பிளே பண்ணுது. எல்லாமே ஒரு மனிதனுடைய ஒரு 10 பருவத்துடைய ஆளுமையை இடத்துல மாரல் டெவலப்மெண்ட். இதில் வந்து அறநெறி, ஒரு அறநெறி, அப்புறம் இதில் நான் இப்படி தான் இருக்கணும், நான் தப்பு செய்யக்கூடாது, எங்கள் அப்பா மாதிரி நான் நிறைய பேருக்கு உதவி செய்யணும், நிறைய அறநெறி சார்ந்த ஒரு வளர்ச்சி வந்து இந்த 10 பருவத்தில் ஒரு முதிர்ச்சி அடைகிறது. ஓகே, ஃபைன். அடுத்து இந்த ஒரு கோட்பாடு பின்னணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 முக்கியமான ஒரு கருத்துக்கள். இதில் முதல் முக்கியமானது, இது ஒரு தொடர் வளர்ச்சி அல்லது பயிற்சியினுடைய தொடர்ச்சியாக இந்த 10 பருவம் வரக்கூடிய, இது நான் ஏற்கனவே நான் சொன்ன ஒரு கருத்து தான். இது ஒரு வாழ்நாள் செயல்முறை தொடர்ச்சி. பார்த்தீங்கன்னா இது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் வந்து முற்றுப்புள்ளி அல்ல, இது எடுக்கக்கூடிய இன்னும் ஷேப் ஆகிட்டே இருக்கும். இப்போ சின்ன பிள்ளையில ஒரு ஷேப் ஆகிருக்குது, அடலசன்ட்ல வந்து கொஞ்சம் அது பக்குவப்படுது, அதற்கு அடுத்தபடியா எனக்கு இது சரியா இல்லை தவறுன்னு தெரியுது, நம்ம என்ன செய்யறோம், சரி பண்றோம். அப்போ இது வந்து வளர்ச்சியினுடைய முற்றுப்புள்ளி அல்ல, அதனுடைய வளர்ச்சி அது தொடர்ந்து இருக்குது. அது குறிப்பிட்ட காலத்தில் அது ஒரு தொடர்ந்து வளர்ச்சியாக அது இருக்கக்கூடியது. அப்போ இந்த அனுபவங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு அடையாளத்தையும் அடித்தளத்தையுமாக இது அமைஞ்சிருக்கு. இந்த 10 பருவ அனுபவங்கள் இதில் நாங்கள் இந்த ஸ்டேஜிலலாம் எப்படி, அதில் தான் இதில் நீங்கள் பாருங்கள் 10 பருவத்தினுடைய விளையாட்டுக்கள், அவங்க வந்து இந்த பியர் குரூப், இந்த சகத்தோழர்களோடு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், இதெல்லாம் அவங்களுடைய அடையாளத்திற்கும் அவங்களுடைய அடுத்த வாழ்வினுடைய அடித்தள அனுபவத்திற்கும் இது உதவியாக இருக்குது. அடுத்தது நீ பாருங்க, அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இது இருக்குது அப்படிங்கிறக்கா. அடுத்தது பாருங்க, எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதில் ஆர்வமும் சுறுசுறுப்போடு பங்கெடுக்கிறாங்க. நீங்க 10 பருவத்தினர்கிட்ட அவங்களுடைய இன்ட்ரெஸ்டட் ஏரியாஸ் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, சூப்பரா உங்களுக்கு கோஆபரேட் பண்ணும்.
மக்களே இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னா போதும், டீமா நீங்க செய்து இதை பண்ணு அதை பண்ணு சூப்பர் அழகா அப்படி சுறுசுறுப்பாக நிற்பாங்க, நல்ல தீவிரமா. அதனால இந்த தீவிர பங்கேற்பு. ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, அப்போ அதுல இன்ட்ரெஸ்டடான ஒரு சூழலை நீங்க உருவாக்கி விட்டீங்க. இது உனக்கு நல்லது இது இருக்குன்னு சொல்லி நீங்க அந்த பிள்ளைகளுக்கு அதை நீங்க கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்போ பாருங்க, சொந்த வளர்ச்சி பாருங்க, இது உனக்கு தேவை, இது உனக்கு நல்லது. அதுக்கடுத்தல உனக்கு இது அதே போல உங்க ஃபேமிலிக்கு இது நல்லது. சில விஷயங்களை பாருங்க, இந்த பருவத்தில் நாம் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன்ஸ், கைடன்ஸ், இது அவர்களை தீவிரமாக பங்கேற்க வைக்க ரொம்ப உதவி செய்யும். பாருங்க, அவர்களுடைய சூழல் உறவுகள் இது பார்த்தீங்கன்னா தீவிர பங்கேற்புக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் வரக்கூடியது என்னது? சூழல். இந்த சூழலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா, இந்த சூழலில் இருக்கக்கூடிய நெகட்டிவான அவங்களுடைய சகத்தோழர்கள், இந்த சூழலில் இருக்கக்கூடிய ஃபேமிலி ப்ரெஷர்ஸ், இந்த சூழலில் இருக்கக்கூடிய ஃபேமிலி ப்ராப்ளம், அப்பா அம்மா இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, அது எப்படி கவுண்டரா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இது எல்லாமே அவங்களுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய. அப்போ இதுல அவங்களுடைய ஆர்வங்களுக்கும் ஆழ்மைகளுக்கும் பொருந்தக்கூடிய சூழலை தேடுறாங்க. அவங்களுக்கு நல்ல ஃபிட்டிங் என்வாயர்மெண்ட் கிடைச்சது பக்கா. அது அவங்களுடைய ஸ்டேஜ்ல எஸ் அவங்களுடைய இந்த என்வாயர்மெண்ட், அதுல தான் பெற்றோர்கள் ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைக்கு எது தடையாக இருக்குது, வளர்ச்சிக்கு எது தடையாக இருக்கு? சூழலா, அவங்களுடைய சூழலா, அவங்களுடைய அறிவு குறைவா, அவங்களுடைய ஆர்வமின்மையா, இல்லைன்னா அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகளா, இல்லைன்னா உறவு சார்ந்த பிரச்சனைகளா, அவர்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய தொடர்பு சாதன அழுத்தங்களா, இல்லை என்றால் குடும்பத்தினுடைய வெவ்வேறு விதமான எதிர்பார்ப்புகளா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக நினைச்சு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கொடுத்து என்ஜாய். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், நிறைய மாற்றங்கள், உடல் உணர்ச்சி அறிவாற்றல், இதில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தது நான் கொஞ்சம் விவரித்து நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் ப்ரீவியஸ் ஒன் ஓகே. இதில் விரைவான உடல் உணர்ச்சி மற்றும் அறிவாற்ற மாற்றங்கள் புரியுதுல்ல. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட இது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக எல்லாருக்கும் ஒரே வயதில் இருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பருவமடைதல் கூட நீங்கள் பாருங்கள், சிலருக்கு 10 வயதுனா, சிலருக்கு 11 வயது, சிலருக்கு 12 வயது, ஒன்று போல. அதுக்கடுத்து நீங்கள் பாருங்க, அவங்களுடைய இந்த உடல் வளர்ச்சி இதுவும் கூட ஒன்று போல இருக்காது. அது ஒரு காமனா எப்படி இருக்கும், ஆனால் அதில் நிறைய தனித்தன்மைகள் இருக்கும். சிலருக்கு நல்ல இதில் நிறைய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் உண்டு, பாரம்பரிய கூறுகள் உண்டு. சிலருக்கு வீட்டில் எடுக்கக்கூடிய உணவு பழக்கங்கள் தாக்கம் உண்டு. அதில் வீட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான சூழல்களுடைய தாக்கம் உண்டு. அதனால தான் ஒரு ஒருங்கிணைந்த பார்வை நம்முடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ இந்த குழந்தை பருவத்திலிருந்து வயது வந்தவருக்கு மாறும் ஒரு காலகட்டம், இது புதிய தொடக்கங்கள் மற்றும் குழந்தை பருவ நடத்தங்களை விட்டு விடுவது. இது பாருங்க, இப்போ நான் சின்ன குழந்தை இல்லை, நான் சின்ன பிள்ளை இல்லை, நான் முன்னாடி மாதிரி எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு இப்போ நான் என்கிட்ட சுதந்திரம் இருக்கு. இதெல்லாம் இந்த மாற்றத்தினுடைய தொடர்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு இது. அடுத்து தனிப்பட்ட மாறுபாடு பாருங்க, வளர்ச்சியினுடைய பாருங்க ஒரு இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். இந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் ஒவ்வொரு 10 பருவத்தின் அனுபவிக்கக்கூடிய, இதை நம்ம வேல்யூ பண்ணணும். நீங்க பாருங்க, அவனை போல இதில் தான் நிறைய பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, எளிதாக என்ன பண்ணுவாங்க, ஒப்புமைப்படுத்துவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. நீ அவனை மாதிரி இல்லை, அவன் பேர் எவ்வளோ நல்லா படிக்கிறாப்புல, அவனை பேர் எவ்வளோ நல்லா படிக்கிறாப்புல, எளிதாக நினைச்சுவாங்க, ஒப்புமைப்படுத்துவாங்க. இதுல ஒவ்வொருவருமே தனிப்பட்ட விதத்தில் தனித்தன்மை மிக்கவர்கள், மாறுபட்டவர்கள், ஒவ்வொருவரிலும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உண்டுங்கிறத பண்ண வளர்ச்சியுடைய வேகம் வடிவம் பரவலாக வேறுபடுது. அடுத்த பருவமடைதல் மற்றும் பிற மாற்றங்கள் ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு. இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் எதுலலாம் இருக்கும்? அவர்களுடைய உடல் சார்ந்த தன்மையில், அறிவோர் சார்ந்த தன்மையில், உடல் உணர்வுச்சிகளை இல்லை உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற பார்வையில், அடுத்து அவர்களுடைய நடத்தைகளில், அதற்கு அடுத்தபடி அவங்களுடைய தேடல்களில் எல்லாம் வித்தியாசங்கள் இருக்கும். இந்த தேடல்களில் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னுடைய ரிலேட்டிவ், அந்த பையனுக்கு நான் கைட் பண்ணியிருக்கிறேன். அவங்க அப்பா இன்ஜினியர், ஆனால் அவங்க அப்பா நல்ல ஒரு இன்ஜினியர், பாராட்டக்கூடிய இன்ஜினியர், பெரிய அரசு சார்ந்த வெவ்வேறு விதமான கட்டடங்களையும் கட்டியவர், நிறைய ஆஃபீஸ் வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய ஹார்ட்வேர் கம்பெனியை வச்சிருக்கிறாரு. இவருடைய பெரிய கனவு, என் பையன் அடுத்தது அங்கே வரணும். அவனை சிவில் தான் படிக்க வச்சார். ஆனால் அவன் உறுதியாக இருந்துட்டான், உங்கள் ஆஃபீஸுக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன். ஆனால் இன்னைக்கு அவன் சொந்த முயற்சி எடுத்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான், கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா மேலே மாதம் சம்பளம் வாங்குறான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். அப்போ நான் நினைக்கிற மாதிரி என் பிள்ளை நினைக்கணும்னு அவசியம்
இல்லை. அந்த ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பக்குவம் பெற்றோர்களுக்கும் தேவை. அடுத்தது பாருங்க, ஃபிசிக்கல், இமோஷனல், இதெல்லாமே நம்ம அடுத்ததுல நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் என்னென்ன. அடுத்தது வளர்ச்சி பணிகள். இதில் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் இந்த குழந்தை பருவம், மழலை பருவம், தவிழ்ந்து செல்லும் ஊந்து செல்லுகின்ற பருவம், டாட்லர் ஸ்டேஜ்லாம் சொல்லும் பார்த்தீங்களா, அதற்கு அடுத்தபடியாக இந்த விளையாட்டு குழந்தை பருவம், ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சி நிலைகள் உண்டு. அப்போ இதில் இந்த ஸ்டேஜில் வளர்ச்சி பருவத்தில் மிக முக்கியமாக தேவையாக இருப்பது, எனக்கு என்ன ஒரு அடையாளம் இருக்குது, நான் யார், மக்கள் என்ன உண்மையிலேயே மதிக்கிறாங்களா, நான் சொல்கிறத கேட்குறாங்களா, எனக்குன்னு ஒரு துறை என்ன, எனக்குன்னு உள்ள எதிர்காலம் என்ன. அப்போ என்னுடைய இந்த ஒரு 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 வளர்ச்சி சார்ந்த தேவை பணிகள் இதை நிறைவு பெறணும். அப்படி நிறைவு பெறலை அப்படி சொன்னால் இது குழந்தை பருவத்திலும் வரக்கூடியது ஒரு தேக்க நிலை, ஃபிக்ஸேஷன். ஓகே, அடுத்தது. ஓகே, இதில் இந்த ஹேவிங்ரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி நிலை சார்ந்த உளவியல், ஒரு டெவலப்மெண்டல் சைக்காலஜிஸ்ட், அவர் நிறைய சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆணுக்குரிய ஒரு ரோல் என்ன, பெண்ணுக்குரிய ஒரு ரோல் என்ன, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் என்னால் ஒரு சகத்தோழரோடு உறவாட முடிகிறது, இரண்டாவது. அடுத்தது மூன்றாவது, நான் ஒரு சுதந்திரமானவன், மூன்றாவது. அடுத்தது நான்காவதாக, நான் எனக்கென்று ஒரு தனித்தன்மையோடு எனக்குடைய ஒரு பொருளாதார தன்னிறைவை நான் வைத்திருக்கிறேன், ஒரு தேடலை வைத்திருக்கிறேன், நான்காவது. அடுத்தது ஐந்தாவது, நான் என்ன செய்றேன், எனக்கென்று ஒரு துறையை நான் தேர்வு செய்திருக்கிறேன், ஐந்தாவது. அதுக்கு அடுத்து ஆறாவது பாருங்க, எனக்கென்று சமூகத்தில் ஒரு பொறுப்பான ஒரு நடத்தை என்கிட்ட இருக்குது, ஆறாவது. அடுத்தது ஏழாவது, நான் ஒரு குடும்பம் நடத்துவதற்கும் இல்லை என்றால் நல்ல ஒரு குடும்பத்தில் உரையாடுவதற்கும் திருமணம் செய்வதற்கும் நான் தகுதி பெற்றிருக்கிறேன். இதெல்லாம் என்ன செய்ய இந்த ஸ்டேஜில் வரக்கூடிய வேறு விதமான தேவைகள். அந்த தேவைகளுடைய ஒரு தொடர்ச்சியாக என்ன வருது, அடுத்தல 19, 20, அடுத்தல மேரேஜ், அடுத்தல காலேஜ் அப்படின்னு சொல்லி இப்படி போகுது. ஒரு 18, 19, 20 வயசுல நீங்க பாருங்க, பெண்களுக்கெல்லாம் நம்ம திருமணம் முடிச்சு கொடுக்குறோம். அப்பவுமே என்ன ஆகுது, அப்போ நான் அதற்கெல்லாம் நான் ஃபிட் ஆகிட்டேன் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து. ஓகே, இந்த 4 தான் ரொம்ப முக்கியமானது. இது ஏன் இங்கிலீஷில் போட்ட அப்படின்னா 4 I's, நம்ம ஈஸியாக மறக்கக்கூடாது அப்படிங்கிறது. 4 I'ங்கிறது நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஐடென்டிட்டி, இண்டிபெண்டன்ஸ், இன்டிமெசி அண்ட் இன்டெகிரிட்டி. புரியுதுல? இந்த 4மே அவர்களுடைய தேவைகள். இந்த 4மே அவங்களுடைய ஐடென்டிட்டி. நான் யார், எனக்குன்னு ஒரு சுதந்திரம், நான் என்ன சின்ன பிள்ளையா, இன்றைக்கு நான் புரியுதுல, நானா இதை செய்யக்கூடாதாகும், புரியுதுல. அடுத்தல எனக்கு ரூம்ல நீங்க அதெல்லாம் பண்ணிருக்கீங்க, என்னுடைய பிரைவசியை நீங்க எடுக்கிறீங்க, அவங்களுடைய சுதந்திரம், புரியல, அவங்களுடைய பிரைவசி, இதெல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்றது. அடுத்தது இன்டிமசி, நல்லா பியர் குரூப்ல இருக்கக்கூடிய நெருக்கம். நீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், பியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க, அவங்களுடைய இணைத்தோழர்கள் எப்படி பேசுவாங்க, அவர் தோளில் கை போட்டு ஒருத்தர் காலு மேலே ஒருத்தர் உட்காந்துருப்பான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது ஒரு அவ்வளவு நெருக்கம். அதே மாதிரி நல்ல ஃபேமிலியிலும் கூட நீங்கள், நான் சில நேரங்களில் பார்த்துருக்கேன், இந்த ஃபேமிலி கெட் டுகெதர்லாம் பார்த்துருக்கிறேன். இந்த இணைத்தோழர்கள், இந்த பியர் குரூப்ஸ் எல்லாம் எவ்வளவுக்கு ஃபன்ஃபுல்லாக, பிளேஃபுல்லாக, அதில் இருக்கக்கூடிய அக்கா பிள்ளைங்களா இருக்கும், சித்தி பிள்ளைங்களா இருக்கும், அந்த விளையாடுறது, இது எல்லாமே அவங்களுடைய இந்த சோசியலைசேஷன், அவங்களுடைய இன்டிமெசி நல்லா அழகாக வெளிப்படுத்துவதெல்லாம் பார்க்க முடியும். அடுத்தால நேர்மை, நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு விதமான ஒரு டிசிப்ளின், ஒரு ஒருமைப்பாடு, தனக்கென்று ஒரு வாழ்வியல் அது அப்படிங்கிறதெல்லாம் வகுத்துக் கொள்றதெல்லாம் நான் பார்க்குறேன். ஓகே, ஃபைன். ஓகே, இதில் நம்ம கொஞ்சம் வேகமாக போயிடலாம். யார் என்பதை ஆராய்ந்து வித்தியாசமான முயற்சிகளை, என்ன நான் யார் நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். இந்த தப்பு, இந்த நான் யாருங்கிறது அவங்க நிறைய பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய லேர்னிங் மெத்தடே பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர், முயற்சி செய்து கற்றுக்கொள்ளுதல், முயற்சி செய்து கற்றுக்கொள்ளுதல். நல்லா இருந்தால் அதை எடுத்துக்குவாங்க, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத எடுத்துவாங்க. அது ஒருவேளை அவங்க தொடர்ந்து தப்பு செய்துட்டு இருக்காங்கன்னா, பெற்றோர்கள் நம்முடைய கடமை, பாரு நீ கவனிக்கல, தொடர்ந்து நீ தப்பு செய்துட்டு இருக்கா, கவனம். அதிகமாக அவங்களுடைய லேர்னிங் ப்ராசஸே இந்த ட்ரையல் அண்ட் எரர், முயற்சி செய்து கற்றுக்கொள்ளுதல், முயற்சி செய்து கற்றுக்கொள்ளுதல். அதான் பரிசோதனை செய்து அவருடைய மதிப்புகளை வரையறுக்க முற்படுதல். நான் யார், அடுத்தது. ஓகே, இதில் தான் இந்த ஐடென்டிட்டி ஃபார்மேஷனில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெரிக்கா அப்படிங்கிறவர் இதை சொல்கிறார் பாருங்க. இதில் ரொம்ப சிம்பிளான விஷயம், நான் அழகாக சொல்லிடுறேன். எனக்கு அர்ப்பணமும் இருக்கிறது, அதற்கு அடுத்தபடியாக எதை செய்ய வேண்டும் என்கிற தெளிவும் இருக்கிறது. இந்த ரெண்டும் இருந்தால் எனக்கு ஐடென்டிட்டி அச்சீவ். நல்லா பாருங்க, எனக்கு அர்ப்பணமும் இருக்குது, எதை செய்ய வேண்டும் என்கிட்ட தெளிவும் இருக்கிறது. இது இருந்துச்சுன்னா ஐடென்டிட்டி அச்சீவ். என்கிட்ட அர்ப்பணம் இருக்குது, ஆனால் என்கிட்ட தெளிவு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது, என்கிட்ட ஒரு விதமான அது பார்த்தீங்கன்னா ஒரு மோரட்டிவ் டிஃப்யூஷன். அப்படின்னா என்ன அர்ப்பணமும் இல்லை, தெளிவாக இல்லை, பரவாயில்ல போட்டு பார்ப்போம், ஜாலியாக இருப்போம், இப்போ என்ன ஜாலி, இதில் என்ன கொரோனா என்ன வந்தாச்சுன்னா ஈஸியாக நம்ம பிடிச்சிடலாம்,
அப்புறம் இதில் கொரோனா அப்புறம் சிலதெல்லாம் அழகாக நீங்கள் வாட்ஸ்அப்லாம் வந்து கொரோனா தாயே என்ன 5 வருஷம் இருந்தால் நாங்கள் டிகிரியெல்லாம் முடிச்சிடலாம் ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிறது. ஓகே ஃபைன். அதுக்கடுத்தது என்கிட்ட அர்ப்பணம், என்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது, ஆனால் அர்ப்பணம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு மொரட்டல். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளும் நம்ம புரிஞ்சு. அப்போது நமக்கு இதில் அடைய வேண்டியது என்ன? அப்போது என்கிட்ட அர்ப்பணமும் இருக்கணும், அதை அடைய வேண்டிய தெளிவும் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னு சொன்னால் என்னுடைய ஐடென்டிட்டி அச்சீவ்ட். இதுதான் உங்களுக்கு தேவை. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது இது சுதந்திரம். அவங்க சுதந்திரம், சுயாட்சை பாடுறாங்க, முடிவுகளை எடுக்க ஆசைப்படுறாங்க. புரியுதுல்ல? சின்ன சின்ன முடிவுகளை எடுப்பதற்கு அனுமதியுங்கள். அவங்களுடைய வாழ்வு சார்ந்த முடிவுகள், சின்ன சின்ன முடிவுகள். பெரிய முடிவுகள்லாம் கண்டிப்பாக உங்களுடைய வழிகாட்டுதல் தேவை. ஆனால் முடிவுகள் அவங்க நீ எடு, உன்னுடைய லைஃப், உன்னை எது படிக்கணும் நீ எடு, இது உன்னுடைய ஃபியூச்சர். புரியுதுல்ல? உனக்கு இது பொருள் வாங்கணும் நீ எடு. புரியல? 3 ட்ரெஸ் வாங்கணும் ஆசைப்படாத, ஒரு ட்ரெஸ் உனக்கு வாங்கி தரேன், ஆனால் எந்த ட்ரெஸ் எடுக்கணும் நீ எடு. புரியுதுல்ல? அப்போ இந்த சின்ன சின்ன புரியுதுல்ல? அப்போ நாளைக்கு ஆமா நீங்க வாங்கிட்டு வந்து சரியில்லை ஈஸியாக ப்ளேம் பண்ண கூடாது. புரியுதுல்ல? நீ தானப்பா எடுத்த, சரி நீ அடுத்த பார்த்துடு. நம்ம என்ன செய்யணும்? அதையும் பக்குவமாக சொல்லிக் கொடு. கட்டுப்பாட்டு நடு. அவருக்கு அடுத்தது உறவு இருக்கும், நிலையினரோடு, இப்போ பியர் அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்முடைய இடங்களில் அதிகமாக ஒரு காதலர் அப்படிங்கிறதில்ல. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஒரு வெஸ்டர்ன் டைப்போ ஒருத்தோட பேசும்போது நான் சொன்னேன், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடலசன்ட் ஸ்டேஜில் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் ஒரு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னால் சம்திங் இஸ் ராங். அது அங்குள்ள கல்ச்சர். இங்கே நமக்கு அப்படி அல்ல. புரியுதில்ல? பட் புரியுதில்ல, நிறைய சோஷியல் கேதரிங்கில், கம்யூனிட்டி சமூக தளங்கள்லாம் நிறைய உரையாடல்லாம் இருக்குது. ஓகே ஃபைன். அடுத்தது நேர்மை. நிறைய தங்களுக்கென்று ஒரு நேர்மறையான உணர்வை வளர்த்து கொள்கிறார். ஒரு தங்களுக்குன்னு ஒரு தார்மீகம், இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன், எனக்குன்னு ஒரு மாரல் வேல்யூஸ், இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, ஆமாம் அது உதவி செய்கிறதுலாம் நல்லது, நம்ம இப்படி வச்சிருக்கிறது தப்பு இல்லை. வீட்லேயே பேரண்ட்ஸ்கிட்டலாம் சில நேரங்களில் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃபைன். இப்போ என்னென்ன மாற்றங்கள்? உடலியல் ரீதியான மாற்றங்கள் கொஞ்சம் வேகமாக போயிடலாம். ஓகே ஃபைன். பாருங்கள், பருவமடைதல், வளர்ச்சி தூண்டல்கள், ஹார்மோன்கள் மற்றும் புதிய உடல் விழிப்புணர்வு நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இருக்கக்கூடிய சேஞ்சஸ். பாருங்கள், இந்த ஒரு பருவமடைதல் இணைந்த உடனே நிறைய உடல் சார்ந்த மாற்றங்கள், அதோடு சேர்ந்த ஹார்மோன். அதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரஜன் அண்ட் ஈஸ்ட்ரஜன், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இப்போ ஆண்ட்ரஜன் அண்ட் ஈஸ்ட்ரஜன் இந்த 2 ஹார்மோனும் என்ன ஆகுது? அப்போ அவங்களுடைய ஹார்மோன் அப்போ தான் என்ன ஆகுது? அவங்க கையில் என்னது? செல்ஃபோன். அப்போது நிறைய எளிதாகவே எது நாம் தடை செய்யுது, எது நாம் கொஞ்சம் நம்ம சொல்லி கொடுத்து பார்க்கணுமோ அது ஈஸியாக இன்னைக்கு பார்க்குறாங்க. அது எல்லாம் என்ன ஆகுது? எளிதாக தவறாக வழி நடத்துவது. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்ல இவங்களுக்கு ஐடியெல்லாம் இன்னைக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் திரைப்பட நடிகர்கள், குத்து சண்டைக்காரன். அப்போ அவனை பார்த்துட்டு நம்ம இப்படி இருக்கோமே. அடுத்தல பாருங்க, பெண்களுக்கு இவங்களுக்கு ஐடியெல்லாம் முன்னாடி நிற்கிறது யாரு? திரைப்பட நடிகைகள். அவங்கள மாதிரி இந்த இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் போடணும், இப்படிப்பட்ட மேக்கப் பண்ணணும். அடுத்தல நான் ரொம்ப வெள்ளையா இல்லை, நான் கருப்பாக இருக்கிறேன். நான் 1-2 கவுன்சிலிங்லாம் கொடுத்துருக்கேன். பையன் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறான், புரியுதில்ல, ஃபாதர் வெளியிலேயும் வரமாட்டேங்கிறான், புரியுதில்ல, அப்புறம் கொஞ்சம் ரேஷனலாக சில காரியங்கள் புரியுதில்ல, மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ள தான் செய்யணும்ப்பா, புரியுதில்ல, சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கும் போது ஓகே ஃபைன். அப்போ உடல் ரீதியான அறிவார்ந்த உணர்ச்சி மாற்றங்கள். ஓகே ஃபைன். அடுத்து அறிவார்ந்தம் நிறைய சிந்தனை, கேள்வி, அதிகாரம், நிறைய யோசனைகள் எல்லாம் வளர்த்துக்கொள்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், ஃபார்மல் திங்கிங் உங்கள்கிட்ட இந்த ஸ்டேஜில் வளருது. ஓகே ஃபைன். அடுத்தது உணர்ச்சிகளில் மாற்றம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வேகமாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது. சின்ன பிள்ளைகள் பயந்து என்ன செய்தாங்க? அமுக்கி வச்சாங்க. இப்போ என்ன செய்தாங்க? வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை? எப்படி வெளிப்படுத்தணும், யார்கிட்ட வெளிப்படுத்தணும், எந்த அளவு வெளிப்படுத்தணுங்கிறது தெரியாது. அது கொஞ்சம் ஒரு 18-19 வயசு ஆகும்போது தான் அந்த உணர்ச்சி வெளிப்படுத்தலும் ஒரு தெளிவு வருது. ஏன்னா உணர்ச்சிகளில் என்ன செய்யுது? அறிவை மழுங்கி உணர்ச்சி மேல்வாங்கி விடுகிறது. எப்போதுமே நல்லா புரிந்து கொள்ளணும், நம்முடைய உணர்ச்சி புரியுதில்ல, அறிவோடு சேர்ந்த உணர்ச்சி எப்போதும் நல்லது. ஆனால் உணர்ச்சியோடு சேர்ந்த அறிவு ஆபத்தானது. நல்லா புரிந்துடுங்க. ஏன்னா உணர்ச்சி நம்மளை எப்போதுமே நம்மளை டாமினேட் பண்ணக்கூடாது. அறிவு தான் என்ன செய்யணும்? இந்த உணர்வை என்ன செய்யணும்? நம்ம கட்டுப்படுத்தி புரிதலை இந்த இடத்துல இப்படி இந்த அளவு இந்த நபருக்கு நம்ம என்ன செய்யணும்? பேசுகின்ற பக்குவத்தை நாம் கற்றுக் கொடுப்பது ஆரோக்கியமான கிளர்ச்சி. ஓகே. அடுத்தது சக உணர்வுகள் மையம். இதில் குடும்பம் ரொம்ப முக்கியம். அடுத்தல அவங்க தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது அக்செப்டன்ஸ். எங்கள் பியர் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஐ நீட் டு பி அக்செப்டட். நீ பாருங்க, அந்த பியர் குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு அவங்களுடைய அக்செப்டன்ஸ் இருக்கு, நிறைய நேரம் சொல்ல பண்ணுவோம். அந்த அக்செப்டன்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டத்தை போகவே மாட்டாங்க.
அப்போ இந்த ஏற்றுக்கொள்ளுதலை தேடுகிறாங்க. சமூக பாத்திரம் நிறைய ரோல், புரியுதுல, டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எடுத்து பார்ப்பாங்க, புரியுதுல. ஃப்ரெண்ட்ஷிப் ரோல், அடுத்தல வந்து ஒரு ஹெல்ப்பர் ரோல், அடுத்தல வந்து சிலருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட்டர் ரோல், இப்படிலாம் நிறைய ரோல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன செய்யுது, ஒரு சமூக உறவுகளை வளர்ப்பதற்கும் கிடைக்குது. அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து பியர் ப்ரெஷர்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம அதனுடைய சேலஞ்சஸ், நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய சேலஞ்சஸை நான் பேசும்போது நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதில் நம்ம இந்த சேலஞ்சஸில் அகாடமிக் ப்ரெஷர்ஸ், படிப்பு சார்ந்த அழுத்தம் இன்னைக்கு அதிகமாக நம்முடைய பிள்ளைகளில் இருக்குது. நிறைய 10, 11, 12 இந்த பிள்ளைங்க வந்து வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து படிப்பு தாண்டி ஒன்றுமே இல்லையா. யார் நீ பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் பிள்ளைங்கள்ட்ட எந்த பெற்றோர்கள் போனாலும் முதல் கேள்வி என்ன கேட்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் போனாலும் நீ நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க, நல்லா படிக்கிறியா. அடுத்த கேள்வி கேட்பாங்க, எத்தனை மார்க் வாங்குவ. அடுத்தல ஒழுங்கா படி, ஒழுங்கா படி படி படி. ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம் அவங்களுக்கு அந்த படிப்பு, பெற்றோர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. சில நேரங்களில் நானே பார்த்தேன், ஆக்சுவல் சூப்பர் சிங்கரில் பார்த்துருக்கேன், தோல்வியை அது வந்து இயல்பானது அப்படிங்கிற கற்றுக் கொடுக்க கூட இல்லை. அந்த அவனும் அழுறான், பெற்றோர்களும் அழுறாங்க, புரியுதுல. ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் நான் பார்த்துருக்கிறேன். ஐயோ, யார் எல்லாருக்குமா ஜெயிக்க முடியும், யாரோ ஒரு ஆள் தானே ஜெயிக்க முடியும். அது ஒரு இயல்பானது அப்படிங்கிறத இன்னைக்கு பெற்றோர்களும் இன்னைக்கு புரியுதுல. அப்போ அகாடமிக் ப்ரெஷர்ஸில் இன்னைக்கு வந்து படிப்பு சார்ந்த நிறைய அழுத்தம், இடத்துல பியர் ப்ரெஷர்ஸ், இடத்துல இமோஷனல் வெல்பீங், அந்த உணர்ச்சிகள் வெளிப்படுத்த நிறைய சேலஞ்சஸ், அதுக்கு இடத்துல கோப்பிங், அதை எதிர்கொள்ள முடியாமல் உள்ள தடுமாற்றம், அடுத்தல சரியான ஒரு சப்போர்ட் சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்காதனால உள்ள பிரச்சனைகள், அடுத்தல டிஜிட்டல் நிறைய மாஸ் மீடியா, அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், கல்விசார் மன அழுத்தம். இன்னைக்கு படிப்பு சார்ந்த ஒரு மன அழுத்தம் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கொட்டி தீப்பாங்க. அவங்களுடைய 10, 11 சந்தோஷமாக படிப்பு, எப்போதுமே கற்றல் இனிமையாக இருக்கணும். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீ எல்லாரும் சொல்லுவீங்க, ஒத்துக்குவீங்க, இன்னையுடைய கற்றல் இனிமையாக இருக்குதா? இல்லை, கற்றல் அவ்வளவுக்கு அவங்களுக்கு அது சுமையாக மாறுது, ஒரு சுமையாக இருக்குது. ஒரு கட்டத்தில் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகமாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவில், இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தைக்கு, ஃபாதர் கஷ்டப்பட்டு நான் 11th சேர்த்துறேன், நான் பள்ளிக்கூடத்துக்கு போகமாட்டேன்னே சொல்கிறேன். இவனுக்கு படிப்பு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த ப்ரெஷர்ஸ் அதில் இருக்கக்கூடிய கல்வி சார்ந்த அடுத்தது அதில் அடையாள சிக்கல், நான் யாருன்னு சொல்லி அவனால் கண்டுபிடிக்க முடியலை. அந்த ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி அவனுக்கு கிடைக்கல. அவன் வருதில்ல, எனக்கு ஏற்றுக்கொள்ள மனிதர்கள் இல்லை, நான் புரியுதில்ல, நான் புரியுதில்ல, என்ன அன்பு செய்ய யாரும் இல்லை அப்படி சொல்லக்கூடிய ஒரு தாழ்வு மனத்தில் இருந்து அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுறதெல்லாம் நான் பார்க்க முடியும். ஓகே, ஸோ லோ செல்ஃப் எஸ்டீம், ஒரு ஐடென்டிட்டி இல்லை, அடையாள சிக்கல். அடுத்தல சகாக்களின் பியர் ப்ரெஷர், இணைக்குழுவினருடைய ஒரு நீ என்ன, நீ சரியில்லை, நீ சரியில்லை, உனக்கு பல்லு இப்படி இருக்கு, புரியுதில்ல, நிறைய வந்து நிக்னேம் வச்செல்லாம் கண்டடிப்பாங்க பார்த்தீங்களா. அது எல்லாமே அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு ஐடென்டிட்டியெல்லாம் நிறைய வந்து பாதிக்குது. அடுத்தல வந்து முன்னாடி, ஓகே முன்னாடி போங்க. ஓகே, அதுக்கு அடுத்த பாருங்க, பாருங்க நிறைய நெகட்டிவான, நீ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த இணையம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இன்ஸ்டாகிராமில் பதிவிடுறது, அதுக்கு அடுத்தல லிங்க் பண்ணி விடுறது, வேறு விதமான பாலியல் சார்ந்த படங்களை பரவி விடுறது, இது எல்லாமே இந்த பியர் ப்ரெஷர்ஸ் வருகின்ற அழுத்தங்கள்லேருந்து வரக்கூடியது. அடுத்தது நீ பார்த்தீங்கன்னா அபாயபகரம், நிறைய நெகட்டிவான பிஹேவியர்ஸ், அந்த போதை புரியுதுல்ல. அதுக்கு அடுத்தது அடலசன்ஸ் ஸ்டேஜ், 10 பருவத்தினர்களே நிறைய பாக்கு போடுறது, 10 பருவத்தினர்களையே நிறைய போதைங்கிறது பார்த்தீங்கன்னா வெறுமனே காஸ்மெட்டிக்ஸ், வெறிய பொருட்களுக்கு அடிமையாகிறது. அதுக்கு அடுத்தபடி அவங்களோட ட்ரெஸ் கோடு, நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அவங்க போடக்கூடிய இந்த ட்ரெஸ் கோட், அது எல்லாமே ஒரு விதமான ஒரு போதை, அது எல்லாமே வெளிப்படுது. அப்போ நிறைய இது எல்லாமே ஒரு நிறைய ஒரு அன்ஹெல்தி நெகட்டிவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், அடுத்தல நிறைய வந்து ஃப்யூச்சர் பற்றிய ஒரு பயம். இதில் என்னுடைய எதிர்காலம் நினைக்கும் போதே அவங்களுக்கு ஒரு பயம். காரணம் இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் நிறைய வந்து லோ ஐடென்டிட்டி, ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு படிப்பு சார்ந்த ஒரு பிடிப்பு இல்லை, ஒரு வேலை சார்ந்த ஒரு பிடிப்பு இல்லை. இதெல்லாம் நினைக்கும் போது, எதிர்காலத்தை நினைக்கும் போது ஒரு 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 பயம். அதுக்கு அடுத்தது இந்த இதில் தான் சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுக்குற எது வருது, செல்ஃபோன், அதில் விளையாட்டு, அதில் இருக்கக்கூடிய கேம், இந்த சின்ன சின்ன எது பெரிய சந்தோஷம், அதான் உங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா நல்லா நீங்கள் புரிஞ்சுடுங்க, இந்த டொபமைன் அண்ட் செரோட்டோனின் சொல்லக்கூடிய 2 ஹார்மோன் நமக்கு வந்து
சாதாரணமாக விளையாட்டு மகிழ்வில் கிடைக்கக்கூடியது. இது செல்ஃபோன் விளையாட்டுலையும் கிடைக்குது, செல்ஃபோன் கேம்லேயும் கிடைக்குது, செல்ஃபோனில் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கிடைக்குது, ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது கிடைக்குது, ஒரு குத்துச்சண்டை பார்த்துட்டு இருக்கும்போது கிடைக்குது. அப்போ என்ன ஆகுது, அவன் எதை பார்ப்பான், செல்லதான் பார்ப்பான். அப்போது இது ஒரு மகிழ்ச்சி தூண்டுகின்ற அந்த கேமாக இதெல்லாம் மாறி போயிடும். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போது ப்ராப்ளம்ஸ் நிறைய காமன் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் நிறைய நான் சொன்னேன். எஜுகேஷன் ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், சோஷியல் போபியா. ஓகே ஃபைன். அதோடு சேர்ந்து சில முக்கியமான சில பிரச்சனைகள். ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சில பொதுவான சில பிரச்சனைகள், உணர்ச்சி, மன அழுத்தம். பாருங்கள், ஒரு இண்டிவிஜுவல் என்னுடைய அப்பியரன்ஸை நினைக்கும் போதே எனக்கு ஒரு ப்ராப்ளம். நான் ஏற்றுக்கொள்ளலை, நான் கருப்பாக இருக்கேன், ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், நான் ரொம்ப என்னுடைய பல் இப்படி இருக்குது, என்னுடைய முகம் இப்படி இருக்குது, என்னுடைய முடி சரியில்லை, என்னுடைய உடல் வாக்கு சரியில்லை, நம்ம திறமை இல்லை. இடத்துல ஒரு இந்த பெற்றோரிடம் விடுதலை அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதை சில நேரங்களில் பெற்றோர்கள் பிடிச்சி வைக்கிறாங்கல்ல, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. இடத்துல ஒரு நிறைய நெகட்டிவான ஒரு அணுகுமுறை அவங்கக்கிட்ட அப்படி உருவாயிருது. அடுத்தது பாருங்கள், அடையாளத்துக்கான தேடல். ஓகே, இணக்கமற்ற. நெக்ஸ்ட் ஒன். அடுத்தல ஒரு தொழிலை தேர்ந்தெடுப்பது. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவா அதுவா நிறைய ஒரு விதமான ஒரு தயக்கம் இருக்கும். அடுத்தல உணர்ச்சி ஊசலாட்டங்கள், ஒரு தடுமாற்றம். அடுத்தல ஒரு இண்டிவிஜுவலுக்காக ஆசை, அது கிடைக்கலன்னா உள்ள பிரச்சனை. அடுத்தல ஒரு பியர் ப்ரெஷர்ஸ் உடைய ஒரு மேலாதிக்கம், அது ஒரு டாமினன்ஸ், அது அவங்களுக்கு சில நேரங்களில் அவன் சொல்கிறது கேட்கலன்னா அடுத்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பயம். அடுத்தது பாலியல் தூண்டல் ஆதிக்கம். ஏன்னா இந்த பாலியல் ஹார்மோன்கள் அவங்களுக்கு சுரக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, அது அவங்களுடைய பியர் குரூப், சகத்தோழரோட நிறைய இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அறிவு சார்ந்த விளக்கங்கள் கொடுக்கறதில்லை. நீ பாருங்க, நீ பள்ளிக்கூடத்தில் இல்லைன்னா நம்முடைய சமூகங்களில் பாலியல் கல்வி என்பது ஒரு மறக்கப்பட்ட இல்லைன்னா கண்டுகொள்ளப்படாத ஒரு துறை. ஆனால் அது சமூக உறவுகளில் ரொம்ப முக்கியமானது, தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். ஆனால் அது நாம் செய்வதில்லை. இப்போ நம்ம கொஞ்சம் இப்படியெல்லாம் யோசிக்கிறதே உண்மையிலே பாராட்டுதற்குரியது. அடுத்தது ஓகே, இந்த இன்னொரு 2 இதோட சேர்த்து நான் ஒரு சின்ன அதோட கேள்விகளுக்கு நம்ம பெயரலாம். பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய முரண்பாடுகள், ஒரு பக்கம் நிறைய பெரிய ஆளாகணும் அப்படி இப்படிலாம் நிறைய இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்வமின்மை, சலிப்பு. அவங்ககிட்ட கேளுங்க, டே நீ என்ன ஆக போகிற, பெரிய ஒரு டாக்டராகவே கலெக்டராகவே. அண்ணா நீ படிக்கிறேடா? இல்லை. அவங்ககிட்ட கேளுங்க, நான் பெரிய ஒரு என்டர்பிரனர், தொழில் முனைவோராக மாறுவேன். ஆனால் நீ அதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்க? அது நடக்கும், அது நடக்கும். பாருங்க, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைய டிசைன்ஸ் இருக்கும், ஆனால் அதற்கான ஒரு தேடல் இருக்காது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மகிழ்ச்சி, அப்படி இப்படிலாம் நல்ல கலகலப்பாக இருக்கணும் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும் சோர்ந்து போயிடுவாங்க. அடுத்து பாருங்க, நிறைய பெருமை சாதிக்கணும் அப்படி இப்படிலாம் இருக்கும். ஆனால் தோல்வி, சின்ன தோல்விகளும் அவமானங்களும் அவங்களுடைய தளர்ச்சி அடைய வச்சிருது. ஓகே, இது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு உணர்திறன், நல்ல ஒரு அவங்களுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படி இருக்கலாம் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன எதிர்மறையான உணர்வுகள் கசப்பு மிக்கதாக அவங்களுக்கு மாற்றி விடுது. அடுத்தல பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் அதை எக்க வெளிப்படுத்தணும்னு சரியா அவங்களுடைய தெரியாததுனால ஒரு கொஞ்சம் வயலண்டாகவும் சில நேரங்களில் மாறாங்க. சில நேரங்களில் நீங்கள் பாருங்கள், 10 பருவத்தினர் சில நாயை போட்டு அடிக்கிற சில வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. சில நேரங்களில் புரிதல அப்பாவை அடிக்கிறது, செல்ஃபோன் வாங்கி தரல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப வயலண்டாகவும் மாறுவதை நம்ம பார்க்குறோம். அதே பாருங்கள், நிறைய லட்சியமும் இருக்கும், நிறைய பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும், பிறர் நல போக்கு இருக்கும். ஆனால் நெகட்டிவ் என்ன, சுயநலம், எனக்கு வேணும். இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அழகான முரண்பாடுகள். ஒரு அழகான இப்படிலாம் இருக்கணுங்கிறது இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ரேஷ்னலாக அடி இப்படி நீ இருக்கல இப்படி இருக்கிற என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெரியறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இனி இந்த காரணங்கள் அப்படிங்கிறது, காரணங்களும் இருக்குது, என்ன செய்யலாம்ங்கிறது இருக்குது, நான் பார்த்துப்போம். மொத்தமாக எழுதி வச்சுட்டு அதுக்கு பதிலுரையாக அடுத்து அவங்களுடைய உரையை நிகழ்த்துவாங்க. கேள்வி. ஃபாதர், சின்ன பனிஷ்மெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஒப்பீனியன் என்னென்ன? பிள்ளைகளுக்கு பனிஷ்மெண்ட்டு முன்னாடியெல்லாம் சிவியராக கொடுத்துருக்காங்க, எப்படி சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்டு கொடுக்கலாமா எப்படிங்க? ஃபாதர்,
அதாவது பல சிக்கல்கள் சொன்னீங்க. நம்ம கத்தோலிக்க சமூகம் இந்த சிக்கலெல்லாம் எதிர்கொள்ளுது இல்லையா? அந்த சமூகத்துக்கு நம்ம என்ன செய்துட்ருக்கோம்? எப்போது எஸ் சொல்ல வேண்டும், எப்போது நோ சொல்ல வேண்டும். வணக்கம். நமக்கு இங்கே கட்டமைப்பு ரீதியாக, அது கல்வி கட்டமைப்பாக இருக்கட்டும், அல்லது மத கட்டமைப்பாக இருக்கட்டும், அல்லது சோஷியல் மீடியா கட்டமைப்பாக இருக்கட்டும், இந்த அடிப்படையில் இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கல்வியில் 10 பருவத்திற்கான கல்வி அப்படின்னு கிடையாது. எல்லோருக்கும் பொதுவான கல்வி தான் கற்றுக்கொண்டிருக்கிறாப்புல. அப்போ புதுமைத்துவத்தை புதுப்பதற்கான கல்வி அமைப்பு முறை மாறாமல் இங்கே சில விஷயங்களை மாற்ற முடியாது. இரண்டாவது, 10 பருவத்திற்கான வழிபாட்டு முறைகளும் இங்கே கிடையாது. அப்போ அந்த வழிபாட்டு முறைகளில் சரியான ஆன்மீகத்தை நாம் எப்படி கொடுக்க முடியும், அதுவும் ரொம்ப முக்கியம். மூன்றாவது, டிவைஸ் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? 10 பருவத்திற்கான டிவைஸ் எப்படி இருக்கணும், சிறார்களுக்கான டிவைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியான தேர்ந்து தெளிதல் இங்கே கிடையாது. எல்லோருக்கும் ஒரே செல்ஃபோன் தான். இதை எப்படி நம்ம எதிர்கொண்டு அதற்கான வழிமுறைகள் எப்படி நம்ம உருவாக்கலாம், அதான் கேள்வியாக்குறேன். ஃபாதர் வணக்கம். இப்போ நம்ம டிஜிட்டல் யுகத்தையும் தாண்டி செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த சூழலில் இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகள் எல்லாமே ஒரு 10 பருவ மாணவனுடைய வளர்ச்சிக்கு அல்லது அவனுடைய படைப்பாற்றலை ஊக்கப்படுத்துமா, அல்லது அது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குமா? கல்லூரிகள்லாம் ஃபாதர், நம்ம இவ்வளோ நேரம் பேசணும், நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணோம். பேரண்ட்ஸ் எப்படி பிள்ளைங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பிள்ளைங்க எப்படி பேரண்ட்ஸை பாசிட்டிவாக எப்படி புரிய முடியும், அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்குன்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபாதர். தேங்க்யூ. அதனுடைய வளர்ச்சி அந்த 10 பருவத்தில் அதிகமாக இருக்கும்ல, அதை பற்றினா கொஞ்சம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிக பயனுள்ளதாக இருக்கும். ஃபாதர், இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் மத்தியில் போதைப் பொருட்கள் ரொம்ப அதிகமாக புழங்குறது. அது எவ்வளோ ஈஸியாக ஏன் அப்படி அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்க? என்னோட அதுலேருந்து அவர்களை விடுதலை பண்ணுவதற்கு, அதுலேருந்து வெளியே கொண்டு வர நம்மளுடைய முயற்சி என்ன? 10 பருவத்தை பற்றி எதிர்மறையான சிந்தனைகள் அதிகம் இருந்தாலும் ஆற்றல்கள் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கு. இந்த ஆற்றல் நேர்மறையாக இந்த சமூகம் அதை எப்படி கையாண்டு வெளிக்கொணர்வது? கேள்வியில் வச்சுட்டு இன்னும் நிறைய பேசலாம். ஸோ தேங்க்யூ. நல்ல ஒரு கேள்விகளுமே நல்ல அழகான விஷயங்கள். அதில் முதல் கேள்வி, தண்டனை கொடுக்கலாமா வேண்டாமா? எந்த ஒரு பயிற்சி தளத்திலும் குடும்பத்திலும் ஒரு குறைந்த அளவு ஒரு பயம் வேண்டும். அந்த பயத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தண்டனை, அதை ஃபிசிக்கலாக கொடுக்கணும் அவசியம் இல்லை, இமோஷ்னலாக பிறதில்லை, சின்ன சின்ன பிறதில்லை. நீ பாரு இப்படி இருந்தால் உடனே நான் அதை வாங்கி தர மாட்டேன், நீ பாரு உனக்கு இது நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன், நீ பாரு உனக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப தண்டனையுடைய வடிவங்கள் இருக்குது. அதோடு சேர்ந்து ரொம்ப முக்கியமானது பேரண்டிங் ஸ்டைல். இதில் நீ பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பேரண்டிங் ஸ்டைல் இஸ் வெரி ஹெல்த்தி. இதில் தண்டனை கொடுக்கறது அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைலாக இருந்ததுன்னா, புரியுதுல, நான் பவர்ஃபுல், யூ ஆர் வீக், நான் அதிகாரி, நீ பாசம் இல்லை. அதில் தான் புரியுதுல, இணைந்து அவங்களுடைய உணர்வை புரிந்து நீ இது பாரு எப்படி இருக்குதுன்னு புரிய வைத்து, அதோடு சேர்ந்து நீ செய்கிறது எனக்கு பிடிக்கலங்கிறத நான் கம்யூனிகேட் பண்ணுறது அவனுக்கு தண்டனை. நீ இப்படி இருந்தால் நான் உன்ட்ட என்ன பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்குது சொல்லி பாருங்க. அது ஒரு விதத்தில் இமோஷ்னலாக அது ஒரு பிளாக்மெயில் கூட புரியல. இப்போ நீங்கள் நமக்கு முன்னாடிலாம் பாருங்கள், முருங்கையை முறிச்சு விழ பிள்ளைய அடிச்சு விழ. இன்னைக்கு புரியுதுல, யாரும் பேரண்ட்ஸ் அன்னைக்கு. பட் ஆனால் ஒரு குறைந்த அளவு நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கணும், அதற்கு தேவை. அடுத்தது நீங்கள் பாருங்கள், நம்ம கேத்தலிக்ஸ் என்ன செய்யலாம். நான் என்னுடைய ப்ரெசன்டேஷனில் கூட வச்சுருக்கிறேன். நம்ம கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு கேள்வி. நம்ம இப்படி யோசிக்கிறதே ஒரு முயற்சி, பங்களவிலாக இருக்கட்டும். புரியுதுல, கத்தோலிக்க குடும்பங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய 10 பருவத்தினருக்கு பெற்றோர்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு இண்டிவிஜுவலாக. அதே மாதிரி
ஒரு ஒரு சர்ச் அப்படி அடிப்படையில் பார்க்கும்போது வேற ஒன்றும் இல்லை, எத்தனை வீட்டில் உள்ள பிள்ளைங்க நமக்கு இருக்கக்கூடிய இந்த 10 பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு இந்த YCS இளமானாக்கர் இயக்கம் அனுப்புவோம். அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ நல்ல ஸ்ட்ராட்டஜி. சர்ச் அது, நீ பிரச்சனையை தேடு, நீயே கண்டுபிடி, என்ன செய்யணும் நீ யோசி. அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ இல்லை ஜோசப் காட்ஜினுடைய அவ்வளோ அருமையான எவ்வளோ பேர் அனுப்புகிறோம். அப்போ இது எல்லாமே இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நிறைய அதோடு சேர்ந்து சில டைனாமிசம்ஸ் எல்லாம் இருக்கு. இவர்களுக்கு சகத்தோழமையில் அங்கீகாரம் கிடைக்குது. இந்த சகத்தோழமையில் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நிறைய சமூகம் சார்ந்த முயற்சிகள், ஈடுபாடுகள், முன்னெடுப்புகள், அதற்கான வாய்ப்புகள் அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இவங்களுக்கு கொடுக்கலாம். அதற்கு அடுத்தபடியா நிறைய இன்னைக்கு இவங்களுடைய இந்த 4 விஷயங்கள் என்னெல்லாம் சொன்னேன், அடையாளம், அங்கீகாரம், அது அவங்களுடைய சுதந்திரம், அதுக்கு அடுத்தபடி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இதில், அதுக்கு அடுத்த 4th ஒன்று என்ன சொல்லியிருக்கிறேன், அவங்களோட இன்னைக்கு நேர்மை, அவங்களுடைய இது எல்லாமே. அப்போது அவங்கள பாராட்டுதல், அவங்களுடைய இந்த அறநெறி சார்ந்த விஷயத்தை நிறைய கற்றுக் கொடுத்தல், இது எல்லாமே இதில் இருக்குது. ஆனால் நம்ம கற்றுக் கொடுக்கறது அவங்களுடைய லாங்குவேஜில் கற்றுக் கொடுக்கணும். அவங்களுடைய லாங்குவேஜ் என்னது, விஷுவல் லாங்குவேஜ், மீடியா லாங்குவேஜ். இன்றைக்கி ஒரு ஆள் சொன்னால் அவங்களுக்கு புரியாது, இதே மாதிரி போடணும், 4 டான்ஸ் ஆட வைக்கணும். அவங்களுடைய லாங்குவேஜில் நம்முடைய கற்றுக்கொடுத்து, நம்முடைய மறைக்கல்வியும் அவங்களுடைய லாங்குவேஜில் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது தான் நல்லா இருக்கு பாருங்க. முன்னாடி A ஃபார் ஆப்பிள்லாம் சொல்லிட்டு போகலாம், A ஃபார் ஆப்பிள்லாம் தூக்கி காட்டணும், இதான் A ஃபார் ஆப்பிள், பாரு, தொடு, கேட்டு பாரு, நோந்து பாரு, முடிஞ்சா ஒரு இது கடிச்சு பாரு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கற்றல் முறை. அதெல்லாமே இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது. அடுத்தல எதுக்கு எஸ் சொல்லலாம், எதுக்கு நோ சொல்லலாம், இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்லாம் ஒன்றும் கிடையாது. பேரண்ட்ஸ் ப்ரூடண்டாக ஒரு இதில் அவங்களுடைய ஒரு உயிருக்கும் ஹெல்த்துக்கும் பாதிக்கும் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்லலாம். பட் நான் இது சின்னது, சரி ஒரு அனுபவமாக இருக்கட்டும், பாரு நீ செய்கிறதுனால நான் அனுபவிக்கிறேன், ஆனால் இதனுடைய விளைவுகள் வரும்போது நம்ம பேசிக்குவோம், புரியுதுல்ல. அப்போ எது எஸ் எது நோ அப்படிங்கிறது பேரண்ட்ஸுடைய, அது நீங்கள் சேர்ந்து பேசுகிறது, உங்களுடைய உறவாடல்களில் இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து. இதில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கிடையாது. அடுத்தல இது 4வது கேள்வி எனக்கு அது அடுத்தல டிவைஸ் கண்ட்ரோலா, இது சைமன் கேட்டது. டிவைஸ் கண்ட்ரோல், அதுக்கு அடுத்தல பாடத்திட்டம், அது சம்மந்தப்பட்ட கேள்விகள். இப்போ இந்த பாடத்திட்டம் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் அல்ல, நம்மகிட்ட சாய்ஸ் இருக்குது, எதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம எல்லாருக்குமே இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் யார்கிட்ட கேட்டாலும் நர்சிங், யார்கிட்ட கேட்டாலும் நர்சிங், புரியுதுல்ல. அப்படி ஒரு மந்த் அப்படி போகும் பார்த்தீங்களா, அப்படிதான் ஓடிட்டு இருக்கு, புரியுதுல்ல. அப்போ படிப்புன்னு சொன்னா எவ்வளவோ இருக்குது. அப்போ பாருங்க, அப்போ இன்னைக்கு எப்படி படிக்கல, இதெல்லாம் அரசு சார்ந்தது, நம்முடைய விருப்பம். இதில் சாய்ஸ் அண்ட் ஃப்ரீடம் நம்ம கிட்டே இருக்குது, புரியுதுல்ல. அதுக்கு அடுத்தது அடுத்த கேள்வியும், அதுக்கு அடுத்தது ஃபாதர் கேட்ட 2 கேள்வியும் எப்போதுமே இன்னைக்கு தொடர்பு சாதனங்கள் இல்லை ஏஐயா இருக்கட்டும், இது ஒரு கத்தி பாண்டி, நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து. நம்ம டிவி இருக்குது, டிவியில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், ஆனால் டிவியில் நிறைய கெடுதல் இருக்குது. இன்றைக்கி செல்ஃபோன் தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிச்சு, ஆனால் அதே செல்ஃபோனில் நிறைய விஷயங்களும் நமக்கு இருக்குது. அதை எப்படி பயன்படுத்தணும் என்கிறத ஒரு கற்றுக் கொடுத்தல் தான் ஒரு சால சிறந்தது. அதுக்கு அடுத்தபடியாக எதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை கண்காணிப்பதும் பெற்றோருடைய கடமை. இந்த 2லுமே நமக்கு செய்யக்கூடியது. நம்ம புரியுதுல்ல, நாங்கள் என்னைக்கும் சின்ன பிள்ளையா, ஏன்னா இன்னைக்கு செல்போனை கொடுத்தாச்சு, நீ அவங்க கூட வாங்க முடியாது, நீ அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் சரியாக பயன்படுத்துவதற்கு தேவையான ஒரு வழித்தடமும் அதோடு சேர்ந்து அவர் எதை பார்க்குறாங்க, எதை செய்கிறாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர்லாம் இருந்துச்சுன்னா பொது இடத்துல வைங்க, எல்லாரும் பார்க்க முடியாது வைங்க, அவங்களும் அப்போ தான் தெரியும் அவங்க எதை பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதோட செய்கிறது. அடுத்தது கல்லூரியில் நம்ம செல்ஃபோன் அதுங்கிறதெல்லாம் ஒரு கல்லூரியுடைய ஒரு தன்மையை பொறுத்து, அதுவும் கூட கத்தி மாதிரி தான், நம்ம எதை எப்படி பயன்படுத்துகிறோமோ நமக்கு அதை பொறுத்து தான். அடுத்தது நல்ல அழகான ஒரு கேள்வி, 8வது கேள்வி, பிள்ளைங்களை எப்படி ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம். அதோடு சேர்ந்து 11வது கேள்வியும் அழகான ஒரு கேள்வி, என்ன நம்ம பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் நம்ம கொடுக்கலாம். அதில் நான் தொடக்கத்தில் நான் சொன்னது போல், எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளோடு தொடர்பில் இருக்கிறார்களோ, நேரம் செலவு செய்கிறார்களோ, அவர்களுடைய தவறுகளையும் அங்கீகரித்து என்பதை விட அதையும் புரிந்து கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்துகிறார்களோ, பிள்ளைகள்
மனம் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை தெரிந்து கொள்வதற்கும் அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை புரிந்து கொள்வதற்கும் இன்னைக்கு சாதாரணமாக நல்ல பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா, அன்பான பேரண்ட்ஸ் இருந்தால் அம்மா எனக்கு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா பேசுவாங்க. ஆனால் இது எங்கே தெரிஞ்சுக்கிறாங்க? அறவை காட்டான செய்தி எங்கே அரட்டு கிடைக்குது? செல்ஃபோன்லேருந்து கிடைக்குது, அவங்களுடைய பியர் குரூப்ஸும் கிடைக்குது. அது என்ன செய்யுது? இன்னும் பிரச்சனைகளை உருவாக்கி விடுது. அப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி பெற்றோர்கள் வீட்டில் இருப்பதில்லை. 2 பேரும் வேலை போகிறாங்க, 2 பேருக்கும் டைம் இல்லை. அப்போது இதில் பெற்றோர்களுடைய உடனிருத்தல், பெற்றோர்களுடைய பாசப்பிணைப்பு, பெற்றோர்களுடைய உரையாடலும் உறவாடலும், பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக நேரம் செலவு செய்தல், அடுத்தது பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய இந்த பருவ மாற்றங்களையும் அவர்கள் சந்திக்கக்கூடிய படிப்பு சார்ந்த, உறவு சார்ந்த, உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகளையும் புரிந்து கொள்ளுதல், இதுதான் அவங்கள பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்கும். இன்னைக்கு இவ்வளோதான் நம்ம நெகட்டிவாக பேசினாலும் பேரண்ட்ஸ் ஆனால் என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னா எல்லா பெற்றோர்களும் சொல்லுவாங்க. நல்ல பிள்ளைகள், இவங்ககிட்ட நிறைய பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது, இவங்ககிட்ட புரிதல் எதையும் ஃபாஸ்ட்டாக புரிதல் ஒரு இன்ட்ரெஸ்டட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவங்களே பண்ணிடுவாங்க. நாங்கள் பண்ணிடுவோம். நீ பாருங்கள், சில இடத்துல நீங்கள் பாருங்கள், சில அனுபவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், இது பண்ணு அது பண்ணு உனக்கு நல்லாயிருக்கும், நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவனே பண்ணிடுவான். நீங்கள் பாருங்கள், ஒரு அன்னைக்கு ஒரு பையனுக்கு வந்து கார் நல்லா இன்ட்ரெஸ்டட், அவன் வந்து ஒரு காரை பற்றி கேட்குறேன், அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறான். என்னுடைய அண்ணன் பையன், அவனுக்கு வந்து புல்லட்டில் நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு, நான் புல்லட் வாங்க சார் புல்லட்டை பற்றி அவன்கிட்ட கேட்குறேன், அவ்வளோ விஷயங்கள் கிட்டமாக அப்படி சொல்கிறான். இது சித்தப்பா இது பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க, இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது, இது இந்த புல்லட்டில் இந்த இது விஷயங்கள் இருக்குது பார்த்துடுங்க, இது சூப்பர் சாய்ஸ் பார்த்துடுங்க, அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறான். ஏன்? இன்ட்ரெஸ்டட். அந்த இன்ட்ரெஸ்டடை கிரியேட் பண்ணுறதும், அந்த இன்ட்ரெஸ்டட் வந்து உனக்கு எவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிறத கொடுப்பதும் அதை யார்கிட்ட இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்டோடு சேர்ந்து உங்களுடைய ஒரு கைடன்ஸ் இருந்துன்னு சொன்னால் அவங்க நல்லா இல்லை, நிறைய பாசிட்டிவாக அவங்கள கைட் பண்ண முடியும். ரொம்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி மாறிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணி இப்போ இல்லை. நிறைய குடும்ப பின்னணியில் சிக்கல்கள், அதான் சொல்லுவோம் உளவியல் சொல்லுவோம் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலின்னு சொல்லுவோம், குறைபாடுள்ள குடும்பங்கள். அடுத்தல ஒரு பிள்ளை 2 பிள்ளை, உறவுகளில் நிறைய விதமான தேக்கம், உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளாடியே இருக்குது. அது எல்லாமே இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பாதிக்குது. அப்போ இது பேஸ்மெண்ட்டு குழந்தை பருவம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அடோலசன்ட் ஸ்டேஜ் அவனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போது பாசிட்டிவான சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா பேரண்ட்ஸுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. அதில் தான் அவங்களுடைய வழிகாட்டுதலாக இருக்கலாம், அவங்களுடைய உடனிருப்பாக இருக்கலாம், இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதுக்கடுத்தல போதைப் பொருட்கள், அது போதைப் பொருட்கள் வந்து புரிதலே சாய்ஸ் அண்ட் ஃப்ரீடம் புரியுதுல்ல. டிவி பார்க்கும்போது போதைப் பொருள் குடிக்கிறதும் காட்டுறான், போதை உடல்நலத்து கேடு அந்த பாட்டிலையும் போட்டிருக்கான். ஆனால் பாருங்கள், டெய்லி நீங்கள் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்மார்க்லையும் கூட்டமாக தான் இருக்குது. சில நேரங்களில் நானே பார்த்துருக்குறேன். இப்போ சனிக்கிழமைனா பயங்கர கீவாக வேறு இருக்குது, அது வேறு டிசிப்ளின் வேறு. அப்புறம் இதில் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், கண்கூட நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். அப்போது இதெல்லாம் சாய்ஸ் நம்மகிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம புரியுது இல்லையா, அதாவது எவ்வளோ நிறைய சாய்ஸஸ் இருக்குது, எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பது இன்றைக்கு நம்முடைய ஒரு கடமை. அடுத்தது நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன், முடிச்சிடலாம். நான் ஒன்று கடைசி பாயிண்ட் பிபிடி மட்டும் போடுங்களேன், அது எடுங்க. நான் இந்த ரெஸ்பான்ஸில் நிறைய லாஸ்ட் போங்க, இது எல்லாமே முன்னாடி 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 ஓகே. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். புரிந்து கொள்ளுதல், கண்காணித்தல், வழிகாட்டுதல், உடனிருந்தல், வாய்ப்பளித்தல், முன்மாதிரி காட்டுதல், கற்றுக் கொடுத்தல், அன்பை கொடுத்தல். இதை நான் சொன்னது எல்லாமே ஒற்றை வாக்கியத்தில் சொன்னால் இதான். இதை செஞ்சால் அடுத்தது கடைசியாக பொறுமையும் வேணும், அவங்களோட உணர்வு ஒன்று எம்பத்தட்டிக் கனெக்டட்னஸ், அதுக்கடுத்தில் அவங்களுடைய சூழலை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அடாப்டேஷனும் தேவை. இதுதான் என்ன செய்யும், இந்த கட்டத்தின் தனித்துவமான சவால்கள், அதனுடைய சேலஞ்சஸையும் வாய்ப்புகளையும் அங்கீகரிப்பு மூலமாக 10 பருவத்தினர் வெற்றிகரமாக ஆரோக்கியமான
பொறுப்பான பெரியோர்களாக மாற நாம் உதவி செய்யலாம். அதில் வந்து சர்ச் நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அமைப்பு YCS நிறைய வந்து இந்த இளம் மாணாக்கர்களுக்கான இயக்கங்கள், செயல்பாடுகள் எல்லாம் நிறைய. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டோன் போஸ்கோ சாவியோ இயக்கங்கள் இப்படிலாம் இந்த அடலசன்ட் பாய்ஸுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய இதில் ஏதாவது ஒரு இயக்கம் அவங்களுடைய அறநிலை சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்பது. அப்போ அதனால் ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், அவர்களை அன்பு செய்வோம், இன்னும் அதிகம் அன்பு செய்வோம், அவர்களை வழிகாட்டுவோம், உடனிருப்போம், தட்டி கொடுப்போம், அவர்கள் வளரட்டும், அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். நன்றிகள். தேங்க்யூ. 10 பருவத்தினர் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி அர்ப்பணியாளர் அவர்கள் மிகவும் விரிவாக தெளிவாக எடுத்து கூறினார்கள். அவர்கள் கூறியதில் ஒரு வார்த்தையை நான் கவனித்தது, குழந்தை பருவம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும், 10 பருவத்தை எளிதாக எதிர்கொள்ளலாம். அதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எனது நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என்னை கேட்டு என் பிள்ளை பிறந்தானா? இப்படிப்பட்ட பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகள் நான் யார் என்று சிந்திக்கும் போது, நான் யார் என்று சிந்திக்கும் போது அவர்கள் மனதில் ஓடும் எண்ணங்கள் எப்படியாக இருக்கும்? அதனால் பெற்றோரே அடிப்படை வளர்ச்சிக்கான காரணத்தை குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும் என்பதை புரிந்து. தென் ஒப்புமை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இத்தனை கோடி மக்களில் யாருக்காவது கைரேகை ஒத்து போகுமா? இது கைரேகை வாங்குகிறார்களே, அதில் ஒற்றுமை இல்லை. இத்தனை கோடி மக்களில் ஒரு குழந்தையோடு இன்னொரு குழந்தையை ஒப்புமை பேசுவது தவறு என்பதை பெற்றோர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தகைய ஒரு பெரிய ஒரு நிகழ்வில் BLML ஒரு ஸ்டாண்டர்ட், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் இது பேருரையாற்றிய அல்பணி ஆல்வின் மதன்ராஜ் அவர்களுக்கு இந்த விழாக்குழுவின் சார்பாக நாம் ஒரு சிறப்பான உரை, திருநிலையினர், பொதுநிலையினர் அல்ல பேசியது, திருநிலையினர் குழந்தை வளர்ப்பை பற்றி இவ்வளவு அக்குவேறு ஆணிவேராக ஆய்வு செய்து பேசுகிறார் என்றால் அதில் அவரின் ஈடுபாடு எப்படி இருந்திருக்கிறது? நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்ற அர்த்தம். பொதுநிலையினர் நாம் பெற்றோராகிய நாம் பின்தங்கி விட்டோம். அவர் அத்தனை ஈடுபாடோடு பேசி ஆய்வு செய்து பேசியிருக்கிறார். அவர்களுக்கு நாம் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த கூட்டத்தை சிறப்பு மிக்கதாக செய்வதற்காக இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது ஆயர் அவர்கள். ஏன்னா அவங்க வந்தாலே எனக்கு உண்மையில் என்னை பற்றி ஏன் அபிப்பிராயம், இந்த அரங்கமே ஒரு மாதிரி பிளிங்க் நல்லா ஜொலிக்கும், அப்படி ஒரு சூழல் உருவாகும். அவர்கள் தனது நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து இந்த கூட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கூட்டத்தை மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து வந்திருக்கும் மறைமாவட்ட முதன்மை பணியாளர்கள், அவர்களும் இந்த கூட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த கூட்டத்தை சிறப்பிக்க நீங்கள் இல்லை என்றால் கூட்டம் இல்லை, பங்கேற்பாளர்கள் இல்லை என்றால் நத்திங், ஒன்றுமே இல்லை, சோரை பார்த்து பேசிட்டு போக வேண்டியதுதான். இத்தனை பேர் பெருவாரியாக வருகை தந்து இந்த கூட்டத்திற்கு பெருமை சேர்த்த உங்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தை இதற்கு ஒரு தலைப்பு தேர்வு செய்த ஒருங்கிணைப்பாளர் அருள்பணி எட்மண்ட் ஃபாதர் அவர்களுக்கும் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அதில் ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஆட்களை தேர்வு செய்வதில் மிகவும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. நல்லபடி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு வாய்ப்பளித்த எனக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நன்றி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.